2020, it's a beautiful numeric year. But God said it is going to be a year of chaos. There will be devastation and destructions. How much you are boasting about yourself? How much these people are boasting about humanity? They say there is no God. They compare themselves with God. But there will be a time that you will be helpless. And at that moment, you will know there is a living God. There is a limit for mortal man. And this is the time, and this is a warning. This is the time to repent. This is the time to humble ourselves. This is the time to come closer to God. Then you will be saved. Not only you will save your household. You will save your town people. You will save your nation. Humble, come to God. Humble yourself. மனித சமுதாயமே ஜாக்கிரதை. எருசலேமே, கோழிதான் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உன்னை எத்தனை தரமோ நான் கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன். வசனம் கேட்க முடியாத பஞ்சம் வருகிறது. ஆலயத்துக்கு போக முடியவில்லை, ஆராதனைகள் இல்லை. என் சமுதாயம் அப்படிதான். கடவுள் பயமும் இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை, கடவுளை தேடுவான் இல்லை. ஆராதனைன்னா அன்றைக்குதான் மார்க்கெட் போகணும், அன்றைக்குதான் ஊர் சுத்தணும், அன்றைக்குதான் மற்ற வேலை செய்யணும். ஆனா ஆபத்து வந்தது கடவுளை குறை சொல்ல. மனம் திரும்பு, கடவுளிடம் வாசல். දෙවියන් වහන්සේගේ හස්තය බරව දේශයේ මත ආවොත් දේශයට විනාශය திவை. கிழக்கிலிருந்து மேற்கு வரை மின்னல் தோன்றி மறைவது போல அவருடைய வருகை சீக்கிரத்திலே நடக்கும். நீ ஆயத்தமா? அந்தி கிறிஸ்து என்கிறவன் ஆட்சி செய்ய வருவான், கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். அவனுடைய இலக்கம் 666. 7 கடவுளுடைய கோபாக்கினையின் பாத்திரங்கள் ஊற்றப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஆபத்து வரும், இன்னும் ஒரு வாதை வரும், இன்னும் ஒரு தீங்கு வரப்போகிறது. So there will be a plague or a pestilence which will cause boils, which will cause your liver, lungs. This virus, this pandemic, the தொற்று நோய், this corona pandemic is a teaching, a warning, and also kind of a punishment. கர்த்தர் இந்த வாதையை நிறுத்துவார். God will send a heat wave among nations, among countries, among islands. நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். பிரியமானவர்களே, 25ஆம் தேதி மார்ச் 2020ஆம் ஆண்டு 4,35,391 பேர் இந்த பொல்லாத கொடூரமான வைரஸ் மூலம் கொரோனா பேண்டமிக், கொரோனா தொற்று நோய் என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 19,620 பேர் இந்த 3 மாத காலத்துக்குள்ளே இறந்திருக்கிறார்கள். எவ்வளவு வேதனைகளையும் கண்ணீரையும் கவலைகளையும் இந்த ஒரு தொற்று நோய், இவ்வளவு விஞ்ஞானம், இவ்வளவு தொழில்நுட்பம், இவ்வளவாய் எத்தனை கண்டுபிடிப்புகள் இருக்கிற காலத்திலே 19,000 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த மாதம் மட்டும் 10,000க்கு மேலான ஜனங்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த மார்ச் மாதம் மட்டும் எவ்வளவு கொடூரமாய் இது ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறது. ஆகவே எவராயினும் இதிலே பிடிக்கப்பட்டு துயரப்பட்டிருக்கிறவர்களுக்கு எங்களால் அனுதாபங்களை தெரிவிக்கிறோம். இது ஒரு எச்சரிப்பா, இது ஒரு தண்டனையா, அல்லது இது ஒரு முன்னறிவித்தல், ஒரு நிகழ்வா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தண்டனை என்றால் என்ன? கடவுள் கொடூரமானவரா? தண்டனை என்றால் கடவுள் என்ன கொடூரமானவரா என்கிற ஒரு கேள்வியும் உண்டாகும். எத்தனையோ முறைகளிலே இந்த வைரஸை குறித்து ஆராய்ச்சியாளர்கள், பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், வைத்தியர்கள் உட்பட பல துறைகளில் இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள். ஆன்மீக முறையிலே, தெய்வீக பார்வையிலே, from the perspective of God, I just want to share certain things. From the perspective of divine, I just want to share this message. தூஷிக்கிறவர்கள் தூஷிப்பார்கள், தீமையாய் பேசுகிறவர்கள் பேசுவார்கள்,
ஏன் சிலர் தெய்வத்தை நம்பாதவர்கள் உண்டு, தெய்வத்தை வெறுக்கிறவர்கள் உண்டு, நாஸ்திகர்கள் உண்டு, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் உண்டு, விஞ்ஞானத்தையே தெய்வம் என்று கும்பிடுகிற காலம் உண்டு, பல வேறு காரியங்களை கும்பிட்டு இதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது தெய்வீக முறையில் இருந்து இப்படி ஒரு கொள்ளை நோயோ ஒரு ஆபத்தையோ பார்க்கும் பொழுது சில ரகசியங்கள் வெளிப்படும். ஆகவே நன்மையாய் பேசுகிறவர்களும் உண்டு, தீமையாய் பேசுகிறவர்களும் உண்டு. They are known as critics. But we cannot always compromise with the critics, because from the perspective of God we need to share certain things. ஆகவே இந்த 3.5 மாத காலத்துக்குள் 4,35,000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பயங்கரம். இது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பதாக நடந்திருந்தால், இல்லை 100 வருஷத்துக்கு முன்பாக நடந்திருந்தால் இது ஒரு பெரிய காரியம் என்று சொல்ல முடியாது. இவ்வளவு ஆபத்து வந்தது என்று அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வளவா என்று பேசுவது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் இப்பொழுது இந்த காலத்தில், இந்த கலியுக காலத்திலே, இந்த விஞ்ஞானத்துறை வளர்ந்திருக்கிற காலத்திலே, தொழில்நுட்பம் அதிகரித்து அபிவிருத்தி அடைந்திருக்கிற காலத்திலே, மனுஷீகம் நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் தெய்வத்துக்கு சமானமானவர்கள், தெய்வமே இல்லை, நாங்கள் தெய்வத்துக்கு மேலானவர்கள் என்று சொல்லுகிற ஒரு காலத்தில் எங்கள் ஞானம் போதும், எங்கள் அறிவு போதும், எங்கள் திறமை போதும், நாங்கள் எப்படியும் வாழ்ந்து விடுவோம் என்று மார்பு தட்டுகிற காலத்திலே இத்தனை 4 லட்சத்துக்கு மேலானவர்கள் ஒரு தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், 19,000 பேரை அது கொள்ளை கொண்டிருக்கிறது என்றால் இது பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் தானே. ஏன் இன்னும் ஒரு ஆபத்து இப்படியாய் வந்து அநேகரை கொள்ளை கொள்வதற்கு முன்பதாக தெய்வீக முறையிலே இதற்கான என்ன பரிகாரம், தெய்வீக பார்வையிலே இதற்கான அர்த்தம் என்ன, இதற்கு பின்னணியில என்ன நடக்கிறது, நடந்திருக்கிறது, இனி நடக்க போவது என்பதை நாம் அறிவிக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் மனுஷிக ஞானத்துக்கு ஒரு அளவு உண்டு, ஒரு எல்லை உண்டு. There is a limit for mortal knowledge and wisdom. ஆனால் தெய்வீக ஞானம் என்பது அதற்கு அப்பாற்பட்டது, அதற்கு மேலானது. ஆகவே தெய்வீக பார்வையில் இதை பார்க்கும் பொழுது இது தண்டனையா, இல்லை முன் அறிவித்தலா, பின்பதாக ஒரு ஆபத்து பயங்கரமாய் வரப்போவதற்கு முன் அறிவித்தலா இருக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு ஆயினும் எச்சரிப்பா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. தண்டனை என்றால் தீமை செய்தவனுக்கு தானே தண்டனை வரணும், எல்லாரையுமா இது தாக்கும் என்று ஒரு கேள்வி வரலாம். ஆம், சூரியனை பாருங்கள், நல்லவனுக்கும் தீயவனுக்கும் ஒரே சூரியன் தானே கடவுள் ஒளியை கொடுக்க வைக்கிறார். துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே சூரியனின் வெளிச்சத்தை தானே கொடுத்து வாழச் செய்கிறார். அப்படியானால் ஆபத்து வரும் பொழுது அது இருவரையும் கவிக்கொள்ளும் அல்லவா. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே மழையை தானே கடவுள் வருஷிக்க பண்ணுகிறார். துன்மார்க்கனுக்கு மழையை இல்லை, சன்மார்க்கனுக்கு மட்டும் ஒரு இடத்துல கொஞ்சம் மழை என்றா கொடுக்கிறார். எல்லாரும் இடங்கள், எல்லாரும் என் படைப்புகள், ஆனால் மனம் திரும்பு என் அண்டையிலே வா என்றுதானே கடவுள் கேட்கிறார். அதற்கு மேலாக என்னத்தை கேட்கிறார்? பணத்தையா, பொருளையா, தங்கத்தையா, சொத்தையா, சுவத்தையா, எதை கேட்கிறார்? ஆகவே அருமையானவர்களே, ஆத்மீக முறையிலே இவைகளை பார்க்கிறோம். துயரப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காயும் நாங்கள் வருந்துகிறோம். எல்லா இடங்களிலும் பிரார்த்தனைகள், ஜெபங்கள் நடைபெறுகிறது. சிலர் சொல்லுகிறார்கள், பெரிய பெரிய வேத பண்டிதர்கள், மத தலைவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகளுடைய காதிலே விடுகிறார்கள் என்று. அப்படி அல்ல, மற்றவர்கள் விழலாம். ஆனால் மெய்யான மெய்ப்பொருள் தெய்வத்தை நம்புகிற நாங்கள் விழவில்லையே. கடவுள் என்கிற தெய்வம் ஒன்று உண்டு. இந்த பாதையில நாம் போக வேண்டும் என்று நியமித்தால் நாம் போகத்தான் வேண்டும். நெகேமியா என்கிற ஒரு பக்தன் சொல்லுகிறான், ஆபத்தும் அழிவும் தன் தேசத்திலே, இஸ்ரவேல் என்கிற தேசத்திலே வந்த பொழுது சொல்லுகிறான், என் தெய்வமே, நானும் என் பிதாவின் வீட்டாரும் பாவம் செய்தோம். உண்மையாக அவன் தனிப்பட்ட வண்ணம் எந்த பாவமும் அவன் செய்யவில்லை. ஆனால் ஒரு ஆபத்து தேசத்தை வந்து அழிக்கும் பொழுது அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தேச ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறான். கர்த்தாவே, நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம், எங்கள் தேச குடிகள் பாவம் செய்தோம், எங்கள் தலைவர்கள் பாவம் செய்தார்கள், எங்களை மன்னியும் என்று கதறுகிறார். கடவுள் மனம் இறங்கினார். கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அந்த இரக்கம் கிடைக்கதான் பேசுகிறோம். ஆகவே தெய்வத்தை விரும்புகிறவர்கள், விரும்பாதவர்கள், நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள்,
நான் கடவுள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்கள் என்று அநேகர் உண்டு. So you have the rights to comment, but we don't encourage any critics because we have to do whatever God has mentioned. We have to just take over what God has given us as responsibility. ஏன் இன்னும் ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பதாக இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஒரே மலையை சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், ஒரே சூரியனை சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் கொடுக்கிற தெய்வம் தண்டனை வரும் பொழுது எல்லாரையும் அது காவி கொண்டு போய்விடுகிறது. கர்த்தர் இதை முன்கூட்டி அறிவித்தாரா? ஆம், வேதத்தின் மூலம் அறிவித்திருக்கிறார். இந்த காலத்தில் வாழ்கிற தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவித்திருக்கிறார். வேதத்தை போதிக்கும் பொழுது போதனைகள் மூலம் அறிவித்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? எங்களுக்கு தெரியாதே, எங்களுக்கு நீங்க சொல்லவில்லையே, சொல்லும் பொழுது நீ கேட்கவில்லையே, சொல்லும் பொழுது வா என்றால் நீ வருவதில்லையே, வேதத்தை கேட்க ஆராதனைக்கு வா, ஆலயத்துக்கு வா என்றால் மதம் பரப்புறவர் என்றல்லவா நீ பேசிக் கொண்டிருந்தாய். அப்பொழுது உனக்கு எப்படி சொல்வது? சரி, இப்படியாயினும் ஒரு தொழில்நுட்பத்தை பாவித்து ஒரு வீடியோவை போட்டால் அதிலே வீட்டில் இருந்து கொண்டு சும்மா நேரங்கிட்ட நேரத்தில எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை எழுதி கொண்டு இருந்துவிட்டு ஆபத்து வந்ததும் கடவுள் பொல்லாதவரா தீமையானவரா என்றெல்லாம் கேட்டால் கடவுள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மனிதனோடு போராடுகிற தெய்வமும் அல்ல. மனிதன் தன்னை தாழ்த்தும் பொழுது இறங்குகிற தெய்வம். இரக்கம் பாராட்டுவார், அன்பு செய்வார், தயவு செய்வார். அதற்கென்று அவர் எங்களுடைய வேலைக்காரன் அல்ல, அன்பானவர்களே. இப்படி இருக்கும் பொழுது இந்த கொள்ளை நோயானது எத்தனை பேரை பற்றித்துக் கொண்டிருக்கிறது? பின்னணி என்ன சொல்லுவார்கள்? வூஹான், சைனா என்று ஆரம்பித்து விடுவார்கள். உண்மைதான். அப்படி என்றால் இன்று நேற்றா சைனாவிலே இந்த மிருகங்களை எல்லாம் விற்கிறார்கள்? இல்லை, ஆயிரம் வருஷங்களாய் விற்கிறார்கள். ஆயிரம் வருஷங்களாய் பாம்புகளை தின்னுகிறார்கள், பறவைகளை தின்னுகிறார்கள், எல்லா வேண்டிய மச்சங்களையும் தின்னுவார்கள், உயிரோடு தின்பார்கள். எல்லாவற்றையும் இன்று நேற்றா செய்கிறார். அப்படி என்றால் இது 1000 வருஷமாய் வந்திருக்க தொற்று நோயா இருக்க வேண்டுமே. அப்படி இருக்கும் பொழுது இதன் பின்னணியிலே பல காரணங்கள் உண்டு. அருமையானவர்களே, தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் அறிவித்தார். ஆனால் கேட்பாரோ இல்லை, கேட்டாலும் அதை செவிமடுப்பாரோ இல்லை, செவிமடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வாரோ இல்லை, ஏற்றுக்கொண்டாலும் அதை மற்றவர்களுக்கு சொல்லுவாரோ இல்லை. ஒரு சொற்ப ஜனங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்களை வெளியே கொண்டு வருவார்கள். மற்றவர்கள் எல்லாருக்கும் களியாட்டு காரியங்கள் இருந்தால் அதை பரப்புவார்கள், உலக பிரசித்தியான காரியங்கள் வந்தால் பரப்புவார்கள். அப்படியானால் எப்படி இவைகள் தெரிய வரும்? ஆபத்து வந்ததும் கடவுள் குறை சொல்ல வேண்டும், ஊழியக்காரர்களை குறை சொல்ல வேண்டும், மனுஷர்களை குறை சொல்ல வேண்டும், தலைவர்களை குறை சொல்ல வேண்டும். இதுவே மனுஷனுடைய வழக்கமாய் மாறிவிட்டது. இப்படி இருக்கும் பொழுது நோவா என்கிற பக்தன் இப்படிதான் பல 1000 வருஷங்களுக்கு முன்பதாக கதறி கொண்டிருந்தான். அழிவு வரப்போகிறது, உலகத்திலே மழை, கொடூரமான மழை வந்து உலகம் அழிய போகிறது. ஜனங்கள் மார்பு தட்டி பேசினார்கள், எங்கடா உலகம் அழிய போகுது? உலகம் அழிய போகுமா? நாங்கள் இப்பொழுதுதான் பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டிக்கிறோம், வானத்துக்கு நேராக கோபுரம் கட்டி செல்கிறோம். தெய்வம் வானத்தில் இருக்கிறான் என்று சொல்கிறார்களே, நாங்கள் எங்கள் பலத்தினால் கோபுரத்தையே வானத்துக்கு கட்டுவோம் என்று சொன்னார்கள். கடவுள் அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார். ஜனங்கள் ஜனத்துக்கு விரோதமாக எழுந்தார்கள், பிள்ளைகளை கொண்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், ஒரு மனுஷனுடையதை அபகரித்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள். இன்று பாவங்கள் பெருகியிருக்கிறது போல ஆண்களோடு ஆண்கள் விபச்சாரம் செய்தார்கள், பெண்களோடு பெண்கள் விபச்சாரம் செய்தார்கள், மிருகங்களோடு புணர்ந்தார்கள், பிள்ளைகளை தீமிதிக்க செய்தார்கள், விக்கிரகங்களுக்கு தங்கள் குழந்தைகளையும் குடும்பத்தாரையும் பலியிட்டார்கள், சிறைப்பிடித்தவர்களை பலியிட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், ரத்தத்தோடு மாம்சத்தை புசித்தார்கள். இப்படியெல்லாம் அந்த காலத்திலே பாவம் செய்து வரும்பொழுது தெய்வம் மனுஷனை படைத்ததினால் அரோசித்தார். ஓ, இது படைப்பு சம்பந்தமா? ஓ, நாங்கள் எல்லாம் இவல்யூஷனை நம்புகிறவர் என்று ஒரு சிலர் நினைக்கலாம். இவல்யூஷனா? எத்தனையோ தத்துவ ஞானிகள், கிரேக்க தத்துவ ஞானிகள்,
உலகத்தின் வடிவை குறித்து கிறிஸ்துவுக்கு முன் 340 வருஷங்கள், 470 வருஷங்கள், 530 வருஷங்களை பேசினார். அதுக்கு முன்பதாக பேசினதை அதிகமாய் உலகத்திலே யாரும் வாசிப்பதில்லை. அதற்கு பின்பதாக ஒவ்வொரு கான்செப்ட் இருந்தது. அதாவது பூமி தட்டையானது, பூமி உருண்டையானது, பூமி ஒரு டிஸ்கை போன்றது, பூமி ஒரு மரத்தை போன்றது, பூமி ஒரு ஆமைக்கு மேலே இருக்கிறது. இப்படியெல்லாம் உலகத்தின் தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் பேசினார்கள். இந்த எவல்யூஷன் தியரி எல்லாம் இது ஒரு சில 170 வருஷங்களுக்கு முன்பதாக சார்ல்ஸ் டார்வின், ஆல்ஃபிரட் ரசல் இப்படி போன்றவர்கள் 1958 ஆண்டுகளிலே பிரகடனப்படுத்தினதினால் உலகமே அதை போற்றி வரவேற்று என்று இன்று கடவுளே இல்லை, இதெல்லாம் சும்மா உண்டானது, எல்லாம் சும்மா வந்தது, எல்லாம் மரத்திலிருந்து வந்தது, மீன்ல இருந்து வந்துச்சு, குரங்குல இருந்து வந்துச்சு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வமோ மனுஷனை படைத்தார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இருக்கலாம், இல்லாதவன் இருக்கலாம். ஆனால் படைத்த தெய்வத்தை ஒரு நாள் மரித்த பின்பதாக எங்கள் ஆத்துமா முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே அதற்கு நாம் பதில் சொல்லவும் வேண்டும். கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவன் கடவுளை மறுதளிக்கிறவன். கடவுள் சொல்வதை நாம் கேட்கறதில்லையே. ஏன் ஜீவிக்கிற அருளியத்தில் கூட கடந்த வருடம் கடைசி நாட்களிலும் இந்த வருட ஆரம்ப நாட்களில் இவைகளை தெளிவாக சொன்னோம். ஜனங்கள் வெளியே நேரடியாக ஒளிபரப்பிலே பார்த்தார்கள், சிரித்தார்கள். நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், டெக்னாலஜி வளர்ந்துட்டு, சயின்ஸ் வளர்ந்துட்டு, ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாதா? இன்றைக்கு 19,000 பேர் 3.5 மாதத்தில் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இறந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு வேதனையும் கவலையும் தரக்கூடியது. இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று சில வழிகள் உண்டு. கர்த்தர் தெய்வம் உலகத்தை படைத்த பிரஜாபதிக்கு தன்னுடைய கோட்பாடுகள் உண்டு, தன்னுடைய குறிப்புகள் உண்டு, தன்னுடைய முறைகள் உண்டு. ஆகவே வேதம் என்பது கிறிஸ்தவ புஸ்தகம் அல்ல. வேதம் என்பது தெய்வத்தை மனுஷனை இணைக்கிற புஸ்தகம், தெய்வத்தை கண்டடைகிற வழி. கிறிஸ்தவ புஸ்தகம் அல்ல. எந்த மனுஷனானாலும் தெய்வத்தை கண்டடைய வேண்டுமா, அவருடைய வார்த்தையை வாசியுங்கள், அவரை நீங்கள் காண முடியும். அதிலே அவருடைய கோட்பாடுகள் உண்டு. இப்படிதான் நான், இப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று. என்ன அவர் ஒரு சர்வதிகாரியா? ஆம், அவர் தெய்வம். அவர் எப்படியும் இருப்பார். அன்பான தகப்பனாயும் இருப்பார், அணைக்கிற தாயாகவும் இருப்பார், படிப்பிக்கிற ஆசாரியனாயும் இருப்பார், எங்களை நடத்துகிற மெய்ப்பராகவும் இருப்பது மட்டுமல்ல, அவர் தெய்வம், பிரஜாபதி, அந்த சராசரங்களை படைத்த கடவுள். அந்த தெய்வம் சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார். அதை விட்டு நாம் மனுஷீகம் என்கிற முறையில தாண்டும் பொழுது சில பயங்கரமானவர்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதான் இங்க நடக்கிறது. இதை சொன்னால் உங்களுக்கு அறிவில்லையா? மனுஷன் சாகிறான், தண்டனை பாவம் என்று பேசுகிறீர்களே. இந்த ஆபத்துகள் வருவதற்கு முன்பதாக பேசினாலும் குறை சொல்லுகிறீர்கள். வந்து தப்பிக்க ஒரு வழியை சொன்னாலும் குறை சொல்லுகிறீர்கள். வந்த பின்பதாக சொன்னால் சொல்லுவீர்கள், எல்லாம் முடிந்து போயிட்டு இப்ப என்ன பேசுகிறீர்கள் என்பீர்கள். அப்பொழுது எப்பொழுதுதான் பேசுவது? எப்பொழுதுதான் பேசுவது? சிந்தித்து பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, கடவுளுக்கென்று சில கட்டுப்பாடுகள், அதை விட்டு நாம் தாண்டும் பொழுது நமக்கு ஆபத்துகள், விபத்துகள், பிரச்சனைகள் வருகிறது. கடவுளிடம் கீழ்ப்படியக்கூடிய எல்லா படைப்புகளும் உண்டு. மனுஷர்களாகிய நாங்கள் தான் கீழ்ப்படிவதில்லை. 4 முக்கிய காரணங்களை தன் கரத்திலே வைத்திருப்பார் தான் அனுமதி கொடுத்தால் செயல்படுவதற்கு. 1, யுத்தம், war. He has the order for war, which can bring dangerous chaos and devastations. 2, famine, பஞ்சம், பஞ்சத்தை தன் கையிலே வைத்திருக்கிறார். 3, pestilence. Coronavirus is a pestilence. Coronavirus is a dangerous plague. It's a pestilence. 4வது, natural disasters. நேச்சர் அவருடைய கையில இருக்கிறது, இயற்கை. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் என்றால் வெள்ளப்பெருக்கு, கடல் கொந்தளிப்பு, பூமி அதிர்ச்சி, புயல், மண் சரிவு எல்லாமே வரும். மனுஷன் கீழ்ப்படியாவிட்டால் இவைகள் பேசும். சில காலங்களுக்கு முன்பதாக கொடூரமான பாவங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருந்தது. முன்பு இருந்தது போல, சோதோம் கொமோராவில் இருந்தது போல எல்லா நாடுகளிலும் சமலிங்க பாவத்தை உறுதி செய்தார்கள். நாம் மனிதர்கள், உரிமை கொடுக்க வேண்டும். நாம் மனிதர்கள், எப்படியும் நாம் வாழுவோம்.
அபோர்ஷன் செய்யாதே என்று ஒரு கூட்டம் சண்டை பிடிக்கிறது. ஏன்? குழந்தை வளர்ந்து விட்டது, அதை அழித்தால் அது மரணம், கொலை. இன்னொரு அதற்கு விரோதமாய் ஒரு போராட்டம் செய்கிறார்கள். என் சரீரம், நீ யார் பேசுவதற்கு? நான் அழிப்பேன், நான் கொல்லுவேன், நான் என்ன செய்வேன்? வேதம் சொல்லுது, நீ கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறாய் என்றும் கர்த்தர் உனக்குள் வாசமா இருக்கிறார் என்றும் நீ அறிய மாட்டாயோ? அப்படியானால் நாங்கள் என்ன சொல்றோம்? இல்லை, இது எங்களுடைய சிரம், நாம் எப்படியும் வாழலாம். அப்படியானால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிறோம். சிலர் சொல்கிறார்கள், அப்படியான அங்கவீனமாய் குழந்தையை எப்படி பெற்றெடுப்பது? அதுக்காக தான் நாங்க அழிச்சோம். ஐயோ, நாங்க பிள்ளையா ஏதோ ஒரு விபச்சாரம் செஞ்சிட்டோம், பிள்ளை உண்டாயிட்டு, நாங்க எப்படி செய்வது? அது உன் பிள்ளை, உன் பாவத்துக்கு நீ அதை சுமக்கத்தான் வேண்டும். உன் பரம்பரை சாபம் நீ சுமக்கத்தான் வேண்டும். அதை உடைக்க வேண்டுமானால் கிறிஸ்துவாகிய இயேசு உனக்கு வேண்டும். அதை விட்டு நீ பாவம் செய்வியா, நீ கொலை செய்வியா, அதுக்கு ஒரு நியாயமும் நீ பேசுவியா? அதுக்கு ஒரு குரூப்பை சேர்த்துக்கொண்டு ரோட்ல பரேட் போவியா? அதை ஆதரிக்கிறதுக்கு சில மீடியாக்களும் சேர்ந்து செய்யுமா? உன் பார்வையிலே அது நீதியா இருக்கலாம், உன் பார்வையில சரியா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில் அது பாவம், தேவனுடைய பார்வையில் அது பிழை. அதே போலதான் சமலிங்க பாவங்க, LGBT என்று சொல்லி ஆணும் மானும் திருமணம் கூட இப்ப நேரடியாக முடிக்கலாம், பகிரங்கமாக முடிக்கலாம், ஆலயத்திலே முடிக்கலாம். ஆலயத்திலே முடிக்கவிட்டால் ஆலயத்தை மூடுகிற அளவுக்கு சட்டம் வந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆணோட ஆண் புணர்ந்தால் அது பாவம், அது எனக்கு அருவருப்பு. பெண்ணோட பெண் புணர்ந்தால் அது பாவம், அது எனக்கு அருவருப்பு. இதையும் தாண்டி மிருகங்களோடு புணர்கிறார்கள். எவ்வளவு அருவருப்பானதை செய்கிறார்கள், எவ்வளவு விபச்சாரங்களை செய்கிறார்கள். நிர்வாணமாய் போய் பீச்சுகள்ல இருக்கிறார்கள். மற்றவனுடைய நிர்வாணத்தை மற்றவன் பார்க்கிறான். கேட்டா, இது என்னுடைய இது நாங்க மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கிறோம். நீ மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கலாம், ஒரே கடவுள் தான் அன்றிலிருந்து இன்று மட்டும் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே மனித சமுதாயமே. அந்த தெய்வம் மாறவில்லை, நீ மாறலாம், உன் கலாச்சாரம் மாறலாம், உன் வாழ்க்கை முறை மாறலாம், உன் பாஷை மாறலாம், உன் பேச்சு முறை மாறலாம், உன் படிப்பு மாறலாம். தெய்வம் மாற மாட்டார். அவர் பரிசுத்த கடவுள். இப்படிதான் மனுஷன் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை விட்டு தாண்டும் பொழுது அவர் சில நேரம் கையை வைத்து எங்களை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் பாதுகாப்பு கரத்தை எடுத்தாலே ஆபத்து வந்துவிடும். தன் கருணை கண்களை எங்கள் வாழ்க்கையை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் தேசத்தை விட்டு கொஞ்சம் அசைத்தாலே போதும், ஆபத்து வந்துவிடும். கொஞ்சம் தன் கரத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு தவிப்பு. இன்னைக்கு பூச்சி புழுக்களை போய் ஒளிஞ்சு நிக்கிறோம் அல்லவா? யோபு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எல்லாம் புழுக்களை போன்று தேவனுக்கு முன்பாக பூச்சை போன்றிருக்கிற நாம் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. யோபு என்கிறது வேதத்தில் இருக்கிற புஸ்தகம். பூச்சி புழுக்களை போன்று போய் ஒளிந்து கொள்கிறோம் அல்லவா? ரூமுக்குள்ளே இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஐயோ, யாரும் கதவு தட்டினாலே பையன், ஐயோ வைரஸ் வந்துட்டா, வைரஸோட வந்துட்டானா? ஒரு சாப்பாடை கொண்டு வரண்டா பையன், ஐயோ இதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொருளை கொண்டு வந்துட்டு, ஐயோ என்ன இருக்கு? ஐயோ, யாராவது வெளியிருந்து கூப்பிட்டாலே எட்டி பார்க்க பயப்படுறான். பூச்சி புழுக்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சு கொள்ளுமே, குகைக்குள்ளையும் குழிக்குள்ளையும் மண்ணுக்குள்ளையும் புதருக்குள்ளையும். அப்படி எல்லாம் இன்னைக்கு மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இதுதான் கடவுள் வேதத்துல சொன்னார், மனுஷன் எல்லாம் ஒரு சின்ன புழுவை போன்றவன், பூச்சை போன்றவன் கடவுளுக்கு முன்பாக. ஆனால் அவனுடைய பெருமையான பேச்சு அவரை சில நேரம் சங்கடப்படுத்தும், கோபப்படுத்தும். இப்படி இருக்கும் பொழுது அருமையானவர்களே, இந்த யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் இயற்கை அழிவையும் தன் கையிலே பராமரிக்கிற தெய்வம் கட்டவிழ்த்து விட்டார் என்றால் அழித்துக் கொண்டு போய்விடும். அதைதான் எரேமியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த 4ஐயும் கடவுள் தன் கையிலே பிடித்து வைத்திருக்கிறார். ஒரு தேசம், ஒரு குடிமகன், ஒரு குழுக்கள், ஒரு ராஜ்யம் எனக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது கடவுள் விடுவேன். அவைகள் பேசும். நான் வேதம் சொல்லுகிறது, நீ பேசாவிட்டால் கல் பேசும். நாங்கள் 2020ஆம் ஆண்டு தொடங்குறதுக்கு முன்பதாக சொன்னோம், வரப்போகிற வருஷம் ஆபத்தான வருஷம். சிலர் சொன்னார்கள், இல்லை இல்லை இவர்கள் பிழையாக சொல்லுகிறார்கள், அது நல்ல ஆசீர்வாதமான செழிப்பான வருஷம் என்று சொன்னார்கள். நாள் பார்க்கிறவர்கள், ஜோசியர்கள் மனுஷனை ஏமாற்ற முடியாது. தெய்வம் சொன்னார், இல்லை நான் நியாயம் தீர்ப்பேன். 2020 அழகான ஒரு எழுத்து முறைதான். 2020 it's a beautiful numeric year, but God said it is going to be a year of chaos. There will be devastation and destructions. Tell people. யார் நாம் பேசுவதை மீடியால எல்லாம் போடுவாங்க, கேட்டா சிரிக்கிறார்கள். உங்களுடைய ஆத்மீயமா கிறிஸ்தவமா போவடிய
யாரோ ஒரு அரசியல்வாதி, யாரோ ஒரு நடிகன், யாரோ ஏதோ பேசினால் எடுத்து போடுவார்கள், பெருமையாக மெச்சுவார்கள், எல்லாரும் பேசுவார், இவர் இப்படி சொல்றார் அப்படி சொல்றாரு. என்ன நடக்கும்? மனுஷிய வார்த்தைகள். தெய்வம் சொன்னால் யார் கேட்கிறார்கள்? கேட்டால் ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். இந்த 4 ஆபத்தானவைகள் வந்த பின்பதாக கடவுள் கெட்டவரா, கொடூரமானவரா, பொல்லாதவரா என்றெல்லாம் பேசுவார்கள். இதை பார்க்கும் பொழுது வேதனையாயிருக்கு. எல்லா மனுஷனுக்கும் போய் பதில் சொல்ல முடியாதே, எல்லாருக்கும் நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்க முடியாதே. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும். ஏன் சில போதகர்கள் கூட நாங்கள் சில பிரசங்கங்களை பேசினால் இது என்ன கடினமாய் பேசுகிறார்கள், இப்படியெல்லாம் தேவையில்லை, கடவுள் எல்லாவற்றையும் செய்துவிட்டால் நாம் அமைதலா இருக்கலாம், ஆசீர்வாதம் தான் முக்கியம் என்று எங்களுக்கு விரோதமாகவே பேசுவார்கள். வேதனை. இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம் உண்டுதான் கடவுளை தேடினால், ஆனால் சத்தியத்தை பேச வேண்டுமே, சத்தியம் பேசப்பட வேண்டுமே. அருமையானவர்களே, இந்த 4ஐயும் மனுஷன் கீழ்ப்படியாவிட்டால் அவிழ்த்து விடுவார். யுத்தம், பஞ்சம், வாதை, இயற்கை அழிவு. நாம் பேசாவிட்டால் இயற்கை பேசும், அது வந்துவிட்டால் அழிவு. ஆகவே நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை தேடினால் நான் சேமத்தை கொடுப்பேன். தங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்த்துவது என்றால் என்ன? குதர்க்கமாய் பேசுவது, முரண்பாடாய் பேசுவது, கடவுளுடைய பேசினா அதுக்கு மாறா பேசுறது. நீ எல்லாம் சொன்னா கேட்கணுமா? எங்களுக்கு வாழ தெரியாதா? பெருமையாய் மேட்டிமையாய் பேசுவதை விட்டு விட்டு ஆண்டவரே எங்களை மன்னித்து விடுங்க, நாங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக பூச்சி புழுக்களை போன்றவர்கள், நாம் மண் என்ன ஆண்டவரை உமக்கு முன்பாக, நாம் தூசு, நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று வரும் பொழுதுதான் நாம் நம்மை தாழ்த்துகிறோம். ஆகாப் என்கிற ஒரு ராஜா தீமையான காரியங்களை செய்தான். ஆனால் கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பினார், நமக்கு அழிவு வரப்போகிறது, உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று பயங்கரமான தீர்க்கதரிசி சொன்னார். ராஜா பயந்தான். தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கினார். புழுதியை கொண்டு வர அதில் அமர்ந்து கொண்டு ஐயோ நான் சாதாரணமான மனிதன் என்று அழுதார். தன் ராஜ வஸ்திரத்தை தள்ளி வீசி ஒரு சாதாரணமான ஒரு சாக்கு துணியை போட்டுக்கொண்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறினார். கடவுள் மனம் இறங்கினார். இதைதான் கடவுள் கேட்கிறார், இதைதான் ஆண்டவர் கேட்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மரணத்தை விரும்புகிறேனா? நான் மரணத்தை விரும்புகிறேனா? இல்லை, மனம் திரும்பி வாழ், மனம் திரும்பு, வாழ்ந்துக்கொள் என்று கடவுள் சொல்லுகிறார். மனம் திரும்பு, வாழ்ந்துக்கோ. ஏன்னா மரணத்தை விரும்புகிற தெய்வமா? இல்ல. ஆனா நீ என் வழியை விட்டு போன, நான் நியமிச்சது நடக்கும், நான் நியமித்து விட்டேன், இதுதான் என் வழி, என் வழியை விட்டு நீ போனால் உனக்கு ஆபத்து வரும், நான் நியமித்து விட்டேன். நான் மரணத்தை விரும்ப இல்லை, ஆனால் மனம் திரும்பி வாழ்ந்துக்கொள். வசனத்தை எடுத்து வாசிங்க. Just read. Read Ezekiel 18:32. It says, do I take pleasure in death? No, I shall not take pleasure in death. Just repent and live. மனம் திரும்பி வாழ்ந்துக்கோ, அவ்வளவுதான். That's so simple. ஆகவே இன்று அரசியல் தலைவர்கள், ராஜாக்கள், பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள் எல்லாரும் தங்கள் பலத்திலே ஒன்றும் முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு வந்துவிட்டது. கடந்த வருடங்கள்ல என்ன சொன்னார்கள்? எங்கள்கிட்ட இப்படி ஆர்கனைசேஷன் இருக்கு, நாங்கெல்லாம் சேர்ந்து விட்டோம், யூரோப்பியன் யூனியன் இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு, நேட்டோ இருக்கு, ஒபேக் இருக்கு, G20 வைக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம். நாங்கள் வல்லரசு நாடுகள், நாங்கள் பலம் உள்ளவர்கள், எங்களிடம் ஞானம் இருக்கிறது, எங்களிடம் தொழில்நுட்பம் இருக்கிறது. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? இவங்களால் ஒன்றும் முடியவில்லை, மேலே ஒரு தெய்வம் என்றால் அவர் காப்பாற்று. அமெரிக்கா ஜனாதிபதி நாடு முழுவதும் மார்ச் 15ஆம் தேதி ஜெபத்தை வைத்தார். கடவுளிடம் கொண்டாடுவோம், கெஞ்சுவோம். ஆகவேதான் அவ்வளவு கோடி ஜனங்களிலே குறிப்பிட்ட ஜனத்தொகைதான் மறித்து பொழுது அதையும் கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தெய்வத்தை தேடினால் மனம் இறங்குவார். அருமையானவர்களே, ஆகவே இந்த வைரஸ் நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்கள், தலைவர்கள் எல்லாரும் சமூக நலன் கருதி வெளியே செல்லாதீர்கள். ஆம், அது நல்ல விடயம். ஆனால் எத்தனை காலம்தான் இப்படி இருப்பது? அதற்கென்று அவர்கள் ஒரு உதவியை செய்துவிட்டு சொன்னால் பரவாயில்லை, பிள்ளைகளுக்கு மருந்து வாங்க வேண்டும், ஆகாரம் வாங்க வேண்டும், அதை நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
சில நாடுகள் லாக்டவுன் கர்ஃபியூ என்று சொல்லிவிட்டு உதவியை வீடுகளுக்கு அனுப்புகிறார்கள். சில நாடுகள் அதே போல பின்பற்றுகிறார்கள். ஆனால் உதவி இல்லை ஜனங்களுக்கு. பட்டினியிலே கொள்ளை நோயிலே சாவதா, பட்டினியிலே சாவதா? சிந்தியுங்கள். நான் பெரிய ஆள், நான் நாட்டு தலைவன், நான் பெரிய ஜனாதிபதி, நான் பிரபல்யமானவன் என்று சொன்னவர்களுடைய கௌரவம், அவருடைய மேட்டுமையான பேச்செல்லாம் இன்றைக்கு எங்கே? மனுஷன் எம்மாத்திரம் தன்னை புகழ்வதற்கு. ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஆலோசனை நல்லது. ஜனங்கள் கூடுகிற இடங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், பொது நலன் கருதி. எல்லா சட்டத்திட்டங்களையும் நாம் பயன்பட முடியாது. மனித உரிமையை முடக்கிறது மத உரிமை. உங்கள் மத உரிமைக்கு விரோதமாய் சட்டம் வருகிறது, அதை நீங்கள் கீழ்ப்படிய நாங்கள் அதுக்காக பதில் கேட்க வேண்டும். உங்கள் மனித உரிமைக்கு விரோதமாய் சட்டம் வர்றது, அதுக்கு அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், அவை செய்ய வேண்டும். ஆனால் இது நல்ல அறிவுரையை சொல்லுகிறார்கள். நீங்கள் எல்லாரும் நடமாடுவதை குறைத்தாலே தொற்று நோய்கள் குறையும், விசைக்கிருமிகள் பரவுவது குறையும், டாக்டர்ஸுக்கு நர்சஸுக்கு பராமரிக்க உதவியா இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். பொது நலன் கருதி. இப்படி பொது நலன் கருதிதான் இந்த 27, 28, 29 கன்வென்ஷன் மார்ச் மாதத்திலே வைக்க இருந்தோம். நாம் இயேசுஜீவிகளுடைய 42வது வருட கன்வென்ஷன். பொது நலன் கருதி தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு பிற்போட்டோம். கிறிஸ்தவர்கள் பொல்லாதவர்கள், ஒரு போதகர் சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்தார், அவர் ஆபத்தை கொண்டு வந்து விட்டார், யாழ்ப்பாணத்திலே பரப்பி விட்டார் என்று ஒரு போதகரை குறித்து சில மதவாதிகளும் சில அரசியல் லாபத்துக்காய் சிலர் பேசத் தொடங்கினார்கள். உங்களுக்கு வெட்கம் இல்லையா ஒரு பிழையான செய்தியை பரப்புவதற்கு? எவராயினும் அந்த வருத்தத்தோடு வந்தால் என்ன, நீங்க வீட்டுல இருந்து இந்த பேஸ்புக்ல, இந்த யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, இந்த இன்ஸ்டாகிராம்ல, இந்த சோசியல் மீடியாக்கள்ல பேசுவது போலவா? அந்த நாடு விடுமா வெளியே வருவதற்கு? சரி, இன்னொரு நாட்டுல வந்து அது இறங்க விடுமா? அதுவும் இந்த 2 மாதத்திலே எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்த பொழுது அவருக்கு வருத்தம் இல்லை என்றுதான் அனுமதித்தார்கள். அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு சென்று ஏழைகளுக்குரிய வேலை திட்டங்களை செய்துவிட்டு அந்த ஊழியக்காரன் போவதற்கு இலங்கை அரசாங்கம், வைத்திய பீடம், அவர்களுடைய மெடிக்கல் சாங்ஷன் இருக்க வேண்டும். He was being allowed to leave the country with fit to travel document. fit to travel document ஓடு தான் கடந்து சென்றார். இப்ப நேற்று சொல்லுகிறார்கள், எல்லாரும் எங்களை மன்னியுங்கள், போதகர் வந்த பொழுது அவருக்கு வருத்தம் இருக்கவில்லை, வந்த பொழுது இலங்கையில் இருந்து ஒரு நபரால் தான் போதகருக்கு வந்தது என்று. அப்ப இந்த 5 நாட்களாய் அவரை நீங்கள் ஏளனமாய் பேசினது உங்களுக்கு ஒரு ரோசம் இல்லையா? மனதிலே ஒரு கொஞ்சம் இரக்கம் இல்லையா? ஒரு வேதனைப்பட்டு அந்த ஒரு நன்மை செய்ய வந்து நோய்வாய்ப்பட்டு அந்த மனிதன் போகிறான். அந்த போகிற ஒரு ஊழியக்காரரை இவ்வளவு கிருதமாய் பேசுவதில் உங்களுக்கு ஒரு கொஞ்சமும் உங்கள் இருதயம் பேசாதா? உங்கள் மனசாட்சி பேசாதா? உங்கள் நாவு கூசாதா? உன் தகப்பனுக்கு அப்படி வந்தா நீ பேசுவாயா? உன் சொந்தத்துக்கு அப்படி வந்தா நீ இதை லாபமாய் கருதி பொய் பிரச்சாரம் செய்து லைக்ஸ் எடுப்பதற்கு, முன் ஷேர் பெறுவதற்கு, உன் பேர் பிரபலியமாக செய்வியா? உங்களுக்கு வெட்கம் இல்லையா? சைனாவில இருந்து நோயோடு வந்தார்கள். அந்த பெண்ணை சுகமாக்கி பூக்கொத்து கொடுத்து அனுப்புகிறார்கள். சொன்னார்களா, ஏய் நீதான் எங்கள் நாட்டுக்கே கொண்டு வந்து விட்டாய் என்று? ஒரு சிங்கள சகோதரனுக்கு சுகம் உண்டாயிருந்தது. வரவேற்றார்கள் கிராமத்தாரே. அவர்கள் ஒற்றுமையானவர்கள். நீ ஒற்றுமை இல்லை. நீ உன் சமுதாயத்துக்குள்ளும் ஒற்றுமை இல்லை. நீ வாழுகிற இடத்திலும் ஒற்றுமை இல்லை. நீ வெளிதேசத்துக்கு போனாலும் ஒற்றுமை இல்லை. எத்தனை கனமான தமிழர்கள் வாழும் பொழுது ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கீழ்த்தரமாய் இந்த சில தமிழர்கள் நடக்கிறார்கள் என்று தெரியவில்லை. சிங்கள பத்திரிகைகள் போடுறது அப்படி பாஸ்டருக்கு பிரச்சனையே இல்லை என்று, ஆங்கில பத்திரிகைகள் போடுறது, தமிழ் பத்திரிகைகள்ல தெரியாமல் சும்மா இந்த ஏதோ கொஞ்சம் இந்த பேஸ்புக்ல கொஞ்சம் பெர்மிஷன் கிடைச்சிட்டு ஒரு உங்களுக்கு உரிமை உண்டு என்று சொல்லி பிழையான வதந்திகளை பரப்பாதீர்கள். தவறு. உன் நியாயத்தை புரட்டுவதில் நீ ஓயமாட்டாயோ? நியாயத்தை புரட்டாதே, பொய் சொல்லாதே, மத கலவரம் உண்டாக்காதே, மத வேதனைகளை உருவாக்காதே, மனுஷனுக்குள்ள கசப்பை உருவாக்காதே. மனுஷனே, மற்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்த தேசங்களை கட்டுகிறார்கள். நீ ஏளனமையே இந்த கிறிஸ்தவத்தை பாதிக்கிறோம். அப்ப நாங்க 40-50 லட்சம் அட்வான்ஸ் மட்டும் கட்டியிருக்கிறோம் இந்த 3 நாள் கூட்டத்துக்கு. கிறிஸ்தவ கூட்டம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனா இந்து காலேஜ் கிரவுண்ட்ஸிலே தான் மட்டக்களப்பில் நடக்க ஆயத்தமானது. ஜனாதிபதி அவர்கள் பேசினார்கள், என் சகோதரன் தாயாரோடு பேசினார்கள்.
விளங்கப்படுத்தினார்கள். மன்னிக்கவும், ஆனால் நாங்கள் மீது எல்லா பொறுப்பையும் செய்து தருவோம் சில நாட்களுக்குள்ளே ஜனத்துக்கு உதவியாக. இப்ப நாங்க 40-50 லட்சத்தை அட்வான்ஸாக கட்டியே இன்னும் எவ்வளவோ கட்ட வேண்டிய பணம் இருக்கு. விட்டு விட்டு இருக்கிறோம் அல்லவா ஜனத்துடைய நலன் கருதியே. அப்படி ஒன்று வைத்தால் அதையும் நீங்கள் ஏளனமாய் தான் பேசுவீர்கள். நன்மை செய்தாலும் தீமைதான் பேசுவீர்கள். அவ்வளவற்றையும் இழந்துவிட்டு மௌனமாய் இருக்கிறோம் அல்லவா. ஏன்? பொது நலன் கருதி சில கூட்டங்களை வைக்க வேண்டாம், கூட வேண்டாம் என்றால் கிறிஸ்தவ ஜனங்கள் கூட மத போதவர்கள், வேறு மதத்தில் இருக்கிற தலைவர்கள் கொஞ்சம் கீழ்ப்படியுங்கள். எல்லா சட்டமும் அல்ல, இது ஒரு பொது நலன் கருதி செய்யப்படுவது. இந்த நேரத்தில் கடவுளுக்கு வைராக்கிய நான் பக்தி பாராட்டணும் என்று விட்டு ஆபத்துக்குள்ளே கொண்டு போய் விடக்கூடாது ஜனங்களை. நெருப்பு சுடும் என்று எங்களுக்கு தெரியும். கடவுள் என்னோட இருக்கிறார், என் வைராக்கியத்தை பாருங்க, நெருப்புல வச்சா கை சுட்டுடும். கடவுள் காரணமா இல்லை, அது உன் மூடத்தனம். பக்தியை நீ மூடத்தனமாய் பாவித்தாய். இப்படிதான் சில நாட்களுக்கு முன்பதாக சிலரிடம் சொன்னம் செய்ய வேண்டாம், ஜனத்துக்கு ஏதாவது ஆயினா கடவுளுடைய நாமத்தை தான் தூஷிப்பார்கள், ஆலயங்களையும் தேவனுடைய ஜனங்களையும் தான் பேசுவார்கள். இல்ல இல்ல, எங்களுக்கு வைராக்கியம் இருக்கு, எங்களுக்கு ஒன்னும் ஆகாது, சட்டம் வந்தது செய்யக்கூடாது, இப்ப மௌனமா இருக்கிறாங்க. உன்னோட வைராக்கியம் எங்க? உன்னோட பக்தி எங்க? பக்தியை ஞானமாய் பாவி, உன் வைராக்கியத்தை சரியான முறையில பாவி. ஆக வேறுமையானவர்களே, இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்கள் கோடிக்கணக்கான பணங்களை இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். பாவாடை என்று சொல்லி போதகர்களை ஏளனம் பண்ணி அவமானப்படுத்தினார்கள். இன்றைக்கு அவர்கள் தான் இலவசமாய் லட்சக்கணக்கான மாஸ்குகள் அடித்து, சிரிஞ்சிகள் கொடுத்து, பெட்டுகள் வாங்கி கொடுத்து உதவி செய்கிறார்கள். 170% இந்த காலத்தில் வேலை செய்கிற, இந்த பேண்டமிக் காலத்தில் வேலை செய்கிற வைத்தியர்கள், நர்சஸ் 170% தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஜனங்கள். பாருங்கள், ஏன்? என் தேவனுடைய அன்புக்காக நான் செயல்பட வேண்டும். நான் மரித்தாலும் பரத்துக்கு போய்விடுவேன், ஆனால் அந்த ஜனத்துக்கு வாழ வேண்டுமே என்கிற ஒரு நல்ல மனப்பாங்கு. ஆகவே இந்த நேரங்களிலே உங்கள் சுய லாபத்தை தேடாதீர்கள். மற்றவனை குற்றப்படுத்தாதீங்க, கூட சொல்லுங்க, அந்த போதகரை குற்றப்படுத்தாதீங்க, மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. எத்தனையோ நன்மை செய்ததை மட்டும் வாங்கி கொண்டு காலால் உதைக்காதே. இதுதான் நீங்க எப்பயும் செய்வது. எங்கட நாட்டிலையும் இலங்கையிலையும் அப்படி செய்வார்கள். பிரச்சனை, யுத்தம், அழிவுண்டா, ஐயோ உதவி செய்யுங்க, நாடு வாங்க, இந்த நாடு வாங்க, அமெரிக்கா வா, அந்த ரைட்டா, இந்த ரெட் கிராஸ் வா, அது இது என்பார்கள். எங்களுக்கு சண்டையா இருக்கு, 2 பேரும் யுத்தம், நீங்க வந்து சமாதானம் பண்ணுங்க, நோர்வே வா, பிரான்ஸ் வா, ஜெர்மன் வா, எல்லாம் வந்து முடிஞ்சு நாடெல்லாம் கட்டப்பட்டோன்னு நீ எல்லாம் வெளியால போ, நீ எல்லாம் மதவாதிகள், நீ எல்லாம் கிறிஸ்தவர்கள், வெளியால போ, நீ எல்லாம் NGO காரர்கள். இன்றைக்கு எங்க பேசினவங்க எல்லாம் இங்க இன்றைக்கு எங்க மாஸ்க போட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வேடிக்கை. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த நாட்கள் இல்லை, ஒவ்வொரு தேசத்திலும் எவ்வளவு அழிவு வந்திருக்கிறது என்று பாருங்கள். ஆகவே யாரையும் இந்த நாட்களை குற்றப்படுத்துவதில்லை. தேவனுடைய பார்வையிலே ஆலோசனைகளை கொடுங்கள், சொல்லுங்கள், செய்யுங்கள். ஏனென்றால் பாருங்கள், சைனாவிலே 3281 பேர் இத்தனை நாட்களுக்குள்ளே இறந்திருக்கிறார்கள். எவ்வளவு கொடூரமாய் ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. 25ஆம் தேதி மார்ச் 2020 எடுத்த கணக்கெடுப்பின்படி சைனாவிலே இத்தனை மரணங்கள். இத்தாலி எல்லாவற்றையும் விட முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. 6820 பேர் இந்த நாட்களிலே மரித்திருக்கிறார்கள். எவ்வளவு வேதனை. ஸ்பெயினிலே 3434 பேர்கள் மரித்திருக்கிறார்கள். எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு ஞானம் வல்லரசு நாடுகள், எவ்வளவு காலங்கள் உலகங்களை ஆண்ட ஒவ்வொரு ராஜ்யங்கள், யூரோப்பை மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகள், ஈராக்கை தாக்கியிருக்கிறது. 2077 பேர் இந்த நாட்களுக்குள்ளே மரித்திருக்கிறார்கள். இங்கிலாந்து தேசம் இவ்வளவு வல்லரசான நாடு, எத்தனை நாடுகளுக்கு உதவக்கூடிய நாடு, 422 பேரை இழந்திருக்கிறது. பயமும் திகிலும் பிடித்திருக்கிறது, வெளியே போக முடியவில்லை. பாருங்கள், அமைதல், எல்லா இடங்களிலும் அமைதல் உண்டாயிருக்கிறது. சவுத் கொரியா 124 பேரை இழந்திருக்கிறது. பிரான்ஸ் 1100 பேரை இழந்திருக்கிறது. நாளுக்கு நாள் நூற்றுக்கணக்கானோர் மரித்து போகிறார்கள்.
எவ்வளவு பயங்கரம். ஆனால் எத்தனை கோடி ஜனங்கள் அந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் 784 பேரை இவ்வளவு தொழில்நுட்பம் நிறைந்த நாட்கள் இழந்திருக்கிறது. ஜெர்மனி 122 பேரை இழந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 26 பேரை இழந்திருக்கிறது. இவ்வளவு பயங்கரங்கள். நெதர்லாந்து 276 பேரை இழந்திருக்கிறது. பெல்ஜியம் 178 பேரை இழந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்து 145 பேரை இழந்திருக்கிறது. எல்லாம் வல்லரசு நாடுகள், பெரிய பெரிய நாடுகள், எந்த காலத்திலே முன்னேறிய நாடுகள். ஆனால் இப்பொழுது வளர்ந்து வருகிற நாடுகள் எல்லாம் வல்லரசு நாடாய் மாறிக்கொண்டிருந்த இந்தியா, இத்தனை கோடி ஜனங்கள், உலகத்தில் 2வது பெரிய சனத்தொகை வைத்திருக்கிற இந்தியா 10 பேரை தான் இழந்திருக்கிறது. கடவுள் மனமிறங்கி இருக்கிறார் ஒரு இடத்தில. ஏன்? காலையில ஞாயிற்றுக்கிழமை பார்த்தால் ஜனங்கள் எறும்புகளை போல ஆலயத்துக்கு ஓடுவார்கள். ஆங்காங்க எல்லாம் கூட்டங்கள் நடைபெறும். ஒரு ஊழியக்காரர் முடிய இன்னொரு சுவிசேஷ கூட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். உபத்திரவப்படுத்துவார்கள், அடிப்பார்கள், ஆலயங்களை உடைப்பார்கள், நொறுக்குவார்கள். மதவாதிகள் வந்து, அரசியல்வாதிகள் பலாத்காரம் பண்ணி அவர்களை தூண்டி விடுவார்கள். ஆனால் ஊழியர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபங்கள் நடக்கிறது. கடவுள் இரக்கத்தை வைத்திருக்கிறார். இதுதான் அதுக்கு காரணம். மற்ற வல்லரசு நாடுகள், எங்களால் எல்லாம் முடியும் என்கிற நாடுகள் தத்தளிக்கும் பொழுது, உலகத்தில் 2வது பெரிய சனத்தொகை வைத்திருக்கிற இந்தியாவிலே இவ்வளவு காலத்துக்கு 10 பேர் தான் பரவி இருக்கிறது, பரவி மறைத்திருக்கிறார்கள். அதோடு இலங்கை, இது கூட ஒரு தீர்க்க தரிசனம். இந்த ஜனவரி மாதங்களிலே சொல்லப்பட்ட, டிசம்பர் மாதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திலே ஒன்று சொல்லப்பட்டது. இலங்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி, மெடிக்கல் and in all advancements, எல்லாவற்றிலும் முன்னேறி கொண்டு போகும். மற்ற நாடுகளுக்கு சமானமாயும் அதுக்கு மேலோங்கி நிற்கும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு இது ஒரு உதாரணம். முதலாவது பரவி முதல் நாட்களிலே இந்த வாதை பரவி வரும் பொழுது இலங்கையிலே செய்தி வந்தது. ஆனால் உடனே அவர்கள் சரியாக செய்ய கடவுள் ஞானத்தை கொடுத்தார். இரக்கம் பாராட்டினார். ஏன்? ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் விடாமல் வேலை செய்கிறார். தேவன் இரக்கம் காட்டுகிறார். ஆகவே அருமையானவர்களே, எவ்வளவுதான் சொன்னாலும், எவ்வளவுதான் இந்த விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் இந்த கல்வித்துறை பெருகினாலும், இந்த நேரத்திலே நிற்கதியாய் நிற்கிறார்களே, இதற்கு ஒரு பதில் வேணுமே. அதற்கு தான் இந்த செய்தி. கர்த்தர் இந்த வாதையை நிறுத்துவார் சில காலத்துக்குள்ளே. இது ஒரு பாடம், இது ஒரு டீச்சிங். முதல்ல பார்த்தோம், தண்டனைக்குரிய வழியாயும் இருக்கலாம். 2வது இது ஒரு பாடம். என்ன பாடம்? இந்த வேதத்திலே மனிதன் உருவாகின நாள் முதற்கொண்டு கடைசி நாள் நடக்கிறது மட்டுமல்ல இது இருக்கிறது. இது கிறிஸ்தவ புஸ்தகம் அல்ல என்று மீண்டும் சொல்கிறேன். இது மனிதனும் தெய்வமும் சங்கமமாக தேவன் கொடுத்த வார்த்தைகள். மனிதன் தெய்வத்தை கண்டு கொள்ள, தெய்வம் இருக்கிற இடத்துக்கு மரணத்தின் பின்பதாக, இந்த பூமிக்கு பின்பதாக, பூமியின் வாழ்க்கைக்கு பின்பதாக அவன் ஆன்மா போக வேண்டிய பாதை, அதை வழிகாட்டி இதுதான். ஆகவே இப்படி இருக்கும் பொழுது கடைசி காலத்திலே வரவேண்டிய சில அழிவுகள் உண்டு. அந்த அழிவுகளுக்கு இன்று இந்த கொரோனா வைரஸின் மூலம் வந்த சில ஏற்பாடுகள் உதாரணமாய் ஒரு படிப்பாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த வாதையை நிறுத்துவார். அதற்கு ஒரு உஷ்ண காற்றை அவர் அனுப்புவார். He will send a heat wave. This is the prophecy. Listen carefully. God will send a heat wave among nations, among countries, among islands. இவைகள் வரும் பொழுது அந்த வாதைக்கு ஒரு கட்டளை ஆத்மீக ரீதியிலே பார்க்கும்போது கட்டளை கொடுக்கப்பட்டதாம், இதில் என்று போதும். ஆனால் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? பார்த்தீர்களா, நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம், நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் தெய்வத்தை போலானவர்கள், எங்களுடைய வல்லமையை பார்த்தீங்களா, இந்த மரணம், இந்த வாதையினால் இத்தனை கோடி ஜனங்கள் சாக வேண்டும், நாங்கள் இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சத்திலே காப்பாற்றி விட்டோம் என்று சொல்வார்கள். முன்பு சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று. இத்தனை லட்சத்தை இழந்துருவாங்க, இத்தனை ஆயிரத்தை இழந்துருவாங்க. ஆனா அதுக்கு பிறகு இன்னொரு பெரும் தான். அதிலும் கூட கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுளுக்கு விரோதமாய் வருவார்கள், கடவுளை எதிர்ப்பார்கள், கடவுளுக்கு விரோதமாய் கோபம் கொள்வார்கள்.
வாதையை கொடுத்தது நீதானா என்று அவரோடு கோபம் கொள்வார்கள். ஆனால் பாத்தியா, உன்னையே நாங்கள் வெற்றி கொண்டோம் என்று கடவுளுக்கு மேலாக தங்களை போடுவார்கள். அரசியல்வாதிகளை புகழுவார்கள், விஞ்ஞானிகளை புகழும் இந்த உலகம், வைத்தியத்தை புகழும் இந்த உலகம், தொழில்நுட்பத்தை புகழும் இந்த உலகம். மனுஷிகம் ஒன்றாயினதினால் இப்படியான வெற்றி பெற்றோம் என்று சொல்லி இவளத்தை இழந்து போட்டும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இது இன்று நேற்று அல்லவே காலாகாலம் நடக்கிறது ஒன்றுதானே, காலாகாலம் நடக்கிற ஒரு காரியம். ஆகவே இதை இன்னும் செய்வார்கள். இந்த ஹீட் வேவ் ஆனது எப்படி பரவும் என்றால், மோசேங்கிற பக்தனுடைய காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. இதிலே ஒரு கீழ்காற்றை தேவன் அனுப்பினார் என்றும், சமுத்திரத்தை வற்றி போக பண்ணி அந்த ஜனங்களை அதுக்குள்ளாக நடக்க செய்தார் என்றும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஒரு இரக்கத்தை கடவுள் உருவாக்குவார். ஆனாலும் தெய்வத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தூஷிப்பார்கள். இது நடக்கும். ஆகவே இன்னும் ஒரு ஆபத்து வரும், இன்னும் ஒரு ஆபத்து வரும், இன்னும் ஒரு வாதை வரும், இன்னும் ஒரு தீங்கு வரப்போகிறது. ஜாக்கிரதை. அப்பொழுது என்ன சொல்லுவார்கள்? இன்னும் கடவுளை தூஷிப்பார்கள். வெளிப்படுத்தல் என்கிற புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 7 வாதைகளை குறித்தும் 7 தேவனுடைய கோபாக்கினைகளை குறித்தும். இவைகள் அல்ல இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் இனி வரப்போகிற வாதைகளுக்கு முன்னுதாரணம். இதுதான் சொன்ன ஒரு படிப்பு. இட்ஸ் a டீச்சிங். இது முன்னுதாரணமாய் நடக்கும். அந்த வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எவ்வளவுதான் கடவுள் இவர்களை பாதித்தாலும் இவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமலும் கர்த்தரை மகிமைப்படுத்தாமலும் என்ன செய்தார்களாம்? கர்த்தரை தூஷித்தார்களாம். They mocked and they defiled God's name. Though they were being tortured by pestilence and plagues, they did not accept God. They rebelled against Him. They spoke against Him. They boasted themselves above God. இதே போல இந்த கொரோனா வைரஸ் முடிந்த பிறகும் செய்ய தொடங்குவார்கள். நீங்கள் எல்லாரும் பார்ப்பீர்கள், அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு இன்னொரு படிப்பு என்ன என்றால், பாருங்கள், இத்தனை காலங்களாய் உன் தேசம் சொன்னதை நான் கேட்க மாட்டேன், நீ வந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற தேசங்கள் ஒரே சட்டத்தை செய்கிறது. என்ன? கர்ஃபியூ, லாக்டவுன் முறைகளை பின்பற்றுகிறார்கள். எல்லா இடமும் மூடுங்க, வீதிகளை மூடுங்கள், பாதைகளை மூடுங்கள், வீடுகளை மூடுங்கள், கடைகளை மூடுங்கள், தொழிற்சாலைகளை மூடுங்கள், வங்கிகளை மூடுங்கள், வேலை தலங்களை மூடுங்கள், வியாபார ஸ்தலங்களை மூடுங்கள், படிப்பு ஸ்தலங்களை மூடுங்கள், எல்லாவற்றையும் மூடுங்கள். முன்பு நீ பேசினா நான் கேட்கணுமா என்று எல்லாம் இருந்த தலைவர்கள் இன்றைக்கு எல்லாரும் ஒரே ஒரு ஆர்டருக்குள்ளே வருகிறார்கள். இதற்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்து என்று சாத்தானின் ஆவி கொண்டு ஒருவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்வான் என்றும், அந்தி கிறிஸ்து கடைசியிலே வருகிற கிறிஸ்து அவன் இயேசு கிறிஸ்து அல்ல, இயேசு ரட்சகர், இயேசு பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வம். இவன் அந்தி கிறிஸ்து, பொய்யான கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், பாக்டீரியா ஆன்டி பாக்டீரியா, கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வருவான். வந்து தன்னை தெய்வம் போல காட்டுவான், மனுஷர்களுக்கு எல்லாம் செய்து கொடுப்பான். He will make sophistication. He will make a sophisticated life for humanity. ஒரு வாதையா அவன் தன்னுடைய தொழில்நுட்பம், தன்னுடைய ஞானம், தன்னுடைய எல்லா பலன், மனித ஞானத்தை வைத்து மேற்கொண்டு தன்னை ஒரு கிறிஸ்துவை போல காட்டுவான். இந்த உலகத்தை ஆளுகை செய்த இந்த பொல்லாத பிசாசானவனும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வான். இந்த அந்தி கிறிஸ்து காலத்திலே அவனுடைய இலக்கம் பரவும் என்றும் 666 என்று 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். இந்த முறை இந்த கொரோனா வைரஸிற்கு பின்பதாக ஒரு உதாரணமாய் ஸ்டார்ட் பண்ணும். அது என்ன? ஒன்று ஒன் வேர்ல்ட் ஆர்டர். ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்பது நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவிலே $1, இந்த டாலரிலே ஒரு முக்கோணம் இருக்கு.
அந்த $1 அந்த முக்கோணத்தை கீழே நோவோஸ் ஓடோ செக்லரோம் என்று லட்டினிலே எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன? நியூ வேர்ல்ட். ஆகவே கடவுள் இந்த வாதையை நிறுத்துவார். ஆனால் இன்னும் இவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தூஷிப்பார்கள். மீண்டும் ஒரு வாதை வரும். அதற்கு பல காரணம் சொல்லலாம். ஆனால் பூச்சி புழுக்களோ எலியோ பூனையோ யானையோ மட்டுமல்ல, தண்ணீராலும் வானத்திலே பரவுகிற காரியங்களாலும் இன்னும் ஒரு வாதை வரும். வேறு வாதைகள் வரலாம். But you will see a pestilence and a plague which will affect the waters and which will affect people through waters and also through certain chemical reaction in the sky. அதனால் விஷப்புண்கள், விஷக்காயங்கள் உண்டாகும். You will see lungs, liver இவைகளை பாதிக்கும். எப்படி கொரோனா வைரஸ் நெஞ்சை பாதித்து மூச்சை நிறுத்த வைக்கிறதோ, இந்த மூச்சினுடைய அருமை அநேகருக்கு தெரிவதில்லை. ஏதோ நான் வாழ, நான் ஒரு பெரிய மனுஷன், நான் மனிதன், என்னால் எல்லாம் முடியும் என்று நினைக்கிறார்கள். இந்த மூச்சை ஒரு 5 நிமிஷம் முன்னா செத்து போயிடுவான். சிலருக்கு வச்சிருக்கலாம் தண்ணிக்குள்ள பிராக்டிஸ் எக்ஸசைஸ் செய்து. மற்ற எல்லாருக்கும் முடியாது. ஒரு 5 லிட்டர் தண்ணி போதும் ஒருத்தனை கொள்றதுக்கு. தண்ணிக்குள்ள தாங்க எல்லாம் செத்துருவாங்க. அவ்வளவுதான் மனுஷன் உயிர். ஒரு சின்ன ஆக்சிடென்ட், தலை வெடிச்சு செத்துறான், மேலிருந்து குதிக்கிறான், செத்துறான். இந்த கொஞ்சம் உயிரை வச்சுட்டு என்ன பெருமையா மனுஷன் பேசுகிறான். கடவுளுக்கு மேலே தன்னை உயர்த்துகிறான். கடவுள் இல்லை என்கிறான். நான் கடவுள் என்கிறான். நான் கடவுளுக்கு மேலானவன் என்கிறான். மனுஷனே, உன் பெருமை அடங்கும். நீ தத்தளிக்கும் பொழுதுதான் நீ அறிவாய் ஒரு தெய்வம் உண்டு என்று. அப்பொழுதுதான் நீ உணருவாய் உன்னால் ஒரு அளவுக்கு மேலே போக முடியாது என்று. There is a limit for mortal man. But God is infinity. If you believe Him, He can take you to any limits. He can break any limits. But when you have this little breath, how much you are boasting about yourself. How much these people are boasting about humanity. They say there is no God. They compare themselves with God. But there will be a time that you will be helpless. And at that moment, you will know there is a living God. And this is the time. And this is a warning. This is the time to repent. This is the time to humble ourselves. This is the time to come closer to God. Then you will be saved. Not only you will save your household. You will save your town people. You will save your nation. Humble and come to God. Humble yourself. So there will be a plague or a pestilence which will cause boils, which will cause your liver, lungs. Be aware. When you boast about technology, science and human inventions, it's all just limited. Mind it. It is not the end. It is not the great creation. God is the great creator. We all invent. We all make things from the things which have been created already. But we boast so much than God. For this message there might be so many critics. They will laugh. They will mock. I am not bothered for anything. Because it's my responsibility to convey this message from the perspective of God, from the point of God, from the view of God. That is my point. That is my responsibility. And that's why I am being called. இந்த உபத்திரவங்கள் வாதைகள் பெருகும் பொழுது இன்னும் தூஷிப்பார்கள். கடவுளுக்கு பயப்படுவதை நிறுத்துவார்கள், எதிர்ப்பார்கள், பயமில்லாமல் செயல்படுவார்கள். இப்படி வாதைகளால் செத்தவர்கள் அநேகம். யுத்தத்தை தவிர, இயற்கை அழிவை தவிர, பஞ்சத்தை தவிர வாதைகளால் செத்தோர் அநேகர். சில வாதைகளை நீங்கள் அறிவீர்கள். கிறிஸ்துவுக்கு பின் 165ஆம் ஆண்டில் 50 லட்சம் ஜனங்களை கொண்ட ஒரு வாதை உண்டானது. அதுக்கு என்ன பெயர்? அன்டோனின் பிளேக் என்று சொல்வார்கள். பிளேக் ஆஃப் கேலன் அல்லது அன்டோனின் பிளேக் என்று சொன்னார்கள்.
இந்த ஆண்டோனியன் பிளேக் என்ன செய்தது? 5 மில்லியன் ஜனங்களை கொண்டு குவித்தது. இது ஒரு வாதையினால் வந்த மரணங்கள். ஸ்மால் பாக்ஸ், மீசல்ஸ் என்று சொல்லப்படுகிற பெரியம்மை, தட்டம்மை என்று சொல்லப்படுகிற வாதைகளால் 5 மில்லியன் ஜனங்கள் செத்தார்கள் கிறிஸ்துவுக்கு பின் 165 ஆண்டுகளிலே. இது சின்ன ஏசியா, மைன ஏசியா என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து எல்லா இடங்களும் பரவினது. எகிப்து, கிரீஸ், எல்லா இடங்களிலும் பரவினது. ஆபத்தை கொண்டு வந்தது. ஏன் இந்த காலத்திலே பாதிக்கப்படுகிற இத்தாலி கூட அந்த காலத்திலும் பாதிக்கப்பட்டது. இந்த பிளேக் ஆஃப் கேலன் என்று சொல்லப்படுகிற இந்த பொல்லாத வாதையினால் 165 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் நடந்தது. இதிலே 50 லட்சம் பேர் வந்தார்கள். அதற்கு பின்பதாக முக்கியமாக நடந்த ஒரு வாதை கிறிஸ்துவுக்கு பின் 1346 ஆண்டு நடந்தது. In AD 1346 1346 ஆண்டு தொடங்கி 1353 ஆண்டு வரையும் கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் இந்த வாதை வந்து எத்தனை பேரை கொண்டது தெரியுமா? 75 200 மில்லியன் ஜனங்கள், 7.5 கோடியிலிருந்து 20 கோடி ஜனங்களை உலகத்திலே கொண்டு குவித்தது. 7 வருஷத்திலே 20 கோடி ஜனங்கள் மரித்து போனார்கள். 75 மில்லியனிலிருந்து 200 மில்லியன் ஜனங்கள் இறந்து போனார்கள். யூரோப்பிலே தொடங்கி யூரோப்பின் தேசங்கள், ஆப்பிரிக்கா, ஏசியா எல்லா இடமும் பரவியது. ஜனங்கள் மாண்டு போனார்கள். பொல்லாத கொடிய வாதை. ஆனாலும் எத்தனை ஜனங்கள் தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள்? கிறிஸ்துவுக்கு பின் 541 ஆண்டிலிருந்து 542 ஆண்டு 2 வருஷங்கள் ஜஸ்டீனியன் பிளேக் என்று ஒரு வாதை உண்டானது. கிறிஸ்துவுக்கு பின் 541 ஆண்டிலே AD 541 542 இந்த 2 வருஷத்திலே. ஆனால் இந்த 2 வருஷத்துல 25 மில்லியன் 2 கோடி 50 லட்சம் ஜனங்களை கொண்டது இந்த வாதை. இது பிசேண்டியன் பீரியட். நீங்கள் அறிவீர்கள், பிசேண்டியன் காலம், பிசேண்டியன் எம்பையர், ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருந்து ஆண்டவர்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 375 கிறிஸ்துவுக்கு பின் 1453 வருஷங்கள், 3ஆம் வருஷம் மட்டும் 1453 வருஷம் மட்டும் பிசேண்டியர்கள் ஆண்டார்கள். வெஸ்டர்ன் பிசேண்டியன் போராளிகள் யுத்தங்கள் தோத்த பொழுதிலும், எம்பையர் தோத்த பொழுதிலும், ராஜ்யம் உடைந்த பொழுதிலும் ஈஸ்டர்ன் பிசேண்டியன் ராஜ்யம் காத்திருந்தது. 1400 வருஷம் மட்டும் கடந்து சென்றது. அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்கு பின் 541 ஆண்டு 42 ஆண்டிலே 25 மில்லியனை ஜஸ்டீனியன் பிளேக் என்று சொல்லப்படுகிற பொல்லாத வாதை வந்து கொண்டு குவித்தது எல்லாரையும். ஒரு நாளுக்கு 5000 பேர் மரித்து போனார்களாம். இவ்வளவு பயங்கரம். மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சீ தொடங்கி போர்ட் சிட்டிஸ், அதை சார்ந்த எல்லா துறைமுகங்களுக்கும் பரவியது. துறைமுகத்தால் சென்ற கப்பல்களிலே பரவியது. ஒரு நாளுக்கு 5000 பேர் மரித்து போனார்களாம். ஏன் அன்று இத்தாலியிலே 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நாள் 700 பேர் மரித்து போகவில்லையா? 1500 வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது. இன்றும் அன்று நடக்க தொழில்நுட்பம் இருக்கவில்லை, காப்பாற்ற விஞ்ஞானம் இருக்கவில்லை. இன்று போல பெருமையாய் மனுஷியத்தை பேசுகிறவர் இருக்கையில்லை. இன்னைக்கு பேசுறாங்களே, பேசியும் காப்பாற்ற முடியவில்லையே. அதன் பின்பதாக 120 வருஷங்களுக்கு முன்பதாக 1852 தேர்ட் கொலரா பேண்டமிக் என்று இன்னொரு வாதை வந்தது. இந்த தொற்று நோயினால் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், 1 மில்லியன் பேர் மரித்து போனார்கள். 1852 ஆண்டிலிருந்து 1860 ஆண்டு வரையும் 8 வருஷங்கள் இந்த கொள்ளை நோய் பரவியது. இதிலே ஜான் ஸ்னோ என்று சொல்லப்படுகிற ஒரு சாதாரண வைத்தியர் தான் கண்டுபிடித்தார் இதனுடைய காஸ். 8 வருஷங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. 130 வருஷம், பெரிய சரித்திரம் அல்ல. 130 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விட்டோம். ஆனால் அவர் கண்டுபிடித்தது 1854 ஆண்டு. கண்டாமினேட்டட் வாட்டர், அதாவது தேக்க வைக்கப்பட்ட தண்ணியிலேயே ஒரு நோயாளியை கழுவுவதனால், குளிப்பாட்டுவதனால், இன்னொரு பிள்ளையை குளிப்பாட்டுவதனால், இன்னொரு வீட்டு வேலை செய்வதனால் இந்த நோய் வந்தது என்று ஜான்ஸ்னோ என்கிறவர் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த அந்த வருஷமே 23,000 பேர் இங்கிலாந்து தேசத்திலே மரித்து போனார்கள். 6வது ஃப்ளூ பேண்டமிக் என்று இன்னொன்று தொடங்கியது. ஃப்ளூ பேண்டமிக் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ காலத்துக்குள் 1918 ஆண்டிலிருந்து 1920 3 வருஷங்கள், 1918 1918 to 1920 பொல்லாத வியாதியாக ஃப்ளூ பேண்டமிக், காய்ச்சல் எல்லா இடமும் பரவ தொடங்கியது.
இன்ஃபுளுன்சா என்கிற வைரஸ் மூலம் பரவினது. 20 மில்லியனிலிருந்து 50 மில்லியன், 2 கோடியிலிருந்து 5 கோடி ஜனங்கள் மாண்டு போனார்கள். 1968ஆம் ஆண்டு ஹாங்காங் ஃப்ளூ என்று ஒன்று பரவினது. பொல்லாதது. ஃப்ளூ பேண்டமிக்கினுடைய இன்னொரு முறை ஹாங்காங் ஃப்ளூ என்று சொன்னார்கள். H3N2 என்கிற பொல்லாத ஒரு வைரஸ், இன்ஃபுளுன்சா வைரஸ் தான் H3N2. H1N1, H2N2 எல்லாம் கடந்த காலங்களில் வந்தது. அதே போல H3N2 மகா பெரிய கொடிதான வருத்தத்தை கொண்டு வந்த தொற்று நோய் என்ன? டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், HIV, எய்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வியாதி. இந்த வாதை எல்லாரையும் பிடிக்க தொடங்கியது. கிட்டத்தட்ட 36 மில்லியன் ஜனங்கள் செத்திருக்கிறார்கள். இதிலே 1981ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை 3 கோடியே 60 லட்சம் ஜனங்கள் செத்திருக்கிறார்கள் HIV வாதையினால். இப்படி எல்லாம் இறந்தது. இதெல்லாம் ஆரம்பம், இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அருமையானது, இது ஒரு எச்சரிப்பு என்று சொல்லப்பட்டது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். கடைசி காலத்தை குறித்த ஆண்டவராகிய இயேசுவே தன் தீர்க்கதரிசிகள் மூலம் மட்டுமல்ல, தன் தூதர்கள் மூலம் மட்டுமல்ல, தானே இரட்சகரே சொன்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ரகசிய வருகை, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, 2ஆம் வருகை, 3 அதிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இது இந்த ரகசிய வரைக்கு முன்பதாக என்ன நடக்கும், ரகசிய வரைக்கு பின்னதாக என்ன நடக்கும், திட்ட தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. You don't read, so you don't know. When one person says, you become a critic, and you criticize, you condemn, you mock, you laugh, because you don't know. So understand the fact, what will happen next. Please come closer to God. There is a living God. He will be found by you if you believe Him. He will not challenge you, my friend. He won't challenge with humanity. If He challenge, we will be destroyed. And the camera எல்லாரும் வச்சிட்டாங்க. We will be monitored in the future. நீங்க ஒரு இமிகிரேஷன் கடக்குறீங்க, ஒரு கேமரா முன்னாடி போய் நிக்கிறீங்க, ஸ்கேனிங் யோர் ஐரிஸ், யோர் ஃபேஸ், ஸ்கின், எவ்ரிதிங், யோர் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. விசா வேணுமா, ஃபிங்கர் பிரிண்ட் தான். விசா வேணுமா, ஐரிஸ் ஸ்கேனர் தான். ஏன் கேமரா இஸ் கேப்சரிங் எவ்ரிதிங். the face matching. நீங்க ஒரு Facebookல படத்தை போடுறீங்க, எப்படி உங்களோட படம் அதுக்கு தெரியுது, இவரை டேக் பண்ணவாண்டு. ஒரு சாதாரண நீங்க கையில வச்சுக்கிற போன், ஒரு கம்ப்யூட்டர், உங்களோட வீட்டுக்குள்ளேயே அந்த டெக்னாலஜி வந்திருக்கு. Can I tag him ன்னு கேக்குது. If that is so, remember the future. Understand the future events. இந்த கேமரா கண்ணை போல எல்லாம் படம் எடுத்து கொண்டு ஸ்பீடா ஓடுறீங்களா, வீட்டா போறீங்க, உங்களுக்கு பில் வந்து நிக்குது. டிக்கெட் கட்ட வேண்டும். அப்பா நான் தப்பிச்சிட்டேன், யாருமே பார்க்க இல்ல, வீட்டை வந்தா டிக்கெட் நிக்குது இன்டர்நெட்ல, காசை கட்டணும், ஃபைன். கொலைக்காரனுக்கு ஓடையிலாது எங்கேயும் முடியாத நிலைமை வந்துச்சு. And we will be monitored in the future. We humans will be restricted. இந்த கொரோனா வைரஸ் மூலம் எப்படி நாங்க இந்த லாக்டவுன் நடக்குதோ, இது ஒரு எச்சரிப்பு எதிர்காலத்துக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாதைகளால் இந்த ஜனங்கள் எல்லாரும் கீழ்ப்படிவார்கள், கடவுளுக்கு பயப்படுவார்கள் நினைக்காதீர்கள், அவர்கள் தூஷிப்பார்களாம். இது முன்கூட்டியே கடவுள் எங்களை காட்டுறார் எதிர்காலத்தில் நடக்க போவதற்கு. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் ஒரு படத்தை சோசியல் மீடியாவிலே போட்டிருந்தார்கள். அமெரிக்காவிலே ஒரு வால்மார்ட்டிலே ஒரு பைபிள் செக்ஷன் பைபிள் செக்ஷன் முழுவதும் முடிந்திருக்கிறது. என் ஜனங்களோடு போய் வாசிக்கிறார்கள், பயப்படுகிறார்கள், மரண பயம் வந்திருக்கிறது. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன நடக்கும், என் சகோதரிக்கு என்ன நடக்கும், என் கணவனுக்கு என்ன நடக்கும், என் மனைவிக்கு என்ன நடக்கும், என் அம்மாக்கு என்ன, என் அப்பாக்கு என்ன நடக்கும், ஐயோ என் குடும்பத்துக்கு என்ன நடக்கும். இந்த போஸ்ட் உண்மையும் தெரியவில்லை. தன் குடும்பத்தினர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு ஆபத்துக்குள்ளாகிவிட்டார்கள் என்று தெரிந்து ஒரு மனிதன் ஒரு மேல் மாடியிலிருந்து குதிக்கிற ஒரு படத்தை போட்டிருந்தார். அது உண்மையோ இல்லையோ எல்லாவற்றையும் நாம் நம்ப முடியாது. என்றோ நடந்ததை இன்று நடந்தது என்று போடுவார்கள். சிலர் எப்போதோ நடந்த கலவரத்தை இந்த நாட்களிலே போடுகிறார்கள், கலவரம் உண்டாயிற்று. இது சிலருக்கு உண்டாகிற ஒரு குணாதிசயம். அன்றைக்கு ஒருவரிடம் சொன்னேன், இத்தாலியிலே 3000 பேர் இறந்துட்டார்களா. என்ன நேற்றுதான் 2000 அவ்வளவுதான் இறந்ததுன்னு கேட்கிறார். இது என்ன குணாதிசயம் தெரியுமா? மற்றவன் மறித்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது சாடிஸ்ட் என்று நீங்கள் சைக்காலஜி படித்தால் ஒரு குணாதிசயம் உண்டு, சாடிஸ்ட் என்று சொல்லுவார்கள். இதனுடைய ஒரு குணாதிசயம்.
ஐயோ 3000க்கு வந்து விட்டதா என்று கேட்பது ஒரு மனித இயல்பு. அவ்வளவுதானா? நான் நினைச்சேன் கொஞ்சம் 4-5 போயிருக்கேன். நீ நினைக்கிறதுக்காக மற்றவன் சாகணுமா? சிலருக்கு சாடிஸ்டுடைய இன்னொரு குணாதிசயம், மற்றவனை குறைவாய் பேசி தாங்கள் சந்தோஷப்படுவார். நான் முதல் கூறினேனே அந்த போதகரை குறித்து பேசினது, அது ஒரு சாடிஸ்டுடைய குணாதிசயம். ஒன்றுமில்ல, எதையாவது ஒன்று கிண்டி விடணும், ஒரு கலவரத்தை உருவாக்கணும், ஒரு தீமையான பேரை யாருக்கும் வர வைக்கணும், அதுதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பட் டோன்ட் திங்க் தட்ஸ் a very good endeavor that you have done. You have the characteristic of sadist. Understand that. You people who criticize others, you have the characteristic of sadist, which is unethical behavior. You are not a proper human being when you do that. Sadist அடுத்த குணாதிசயம் என்ன? மற்றவனை ஏசிட்டா நான் சந்தோஷம், அவன் ஏசிட்டேன், அவனை அடிச்சிட்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், அவனை நோவப்படுத்திட்டேன். இப்படி குடும்பங்களை சிலர் செய்வீங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி குடும்பத்துல சந்தோஷமா ஒற்றுமையா இருந்த எல்லாரோடும் நாங்கள் வாழ போகிற காலங்கள் குறுகிய காலம், அதை உணர்ந்து செயல்படுங்கள். இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? ஒரு போதகருக்கு வருத்தம் வந்துட்டோன்னே, பாத்தீங்களா எனக்கு ஒண்ணு இல்லை, நான் பாஸ்டர், எனக்கு ஒண்ணு இல்லை, நான் நீதிமா. அவர் பாஸ்டருக்கு வந்துட்டு பாத்தீங்களா, you are a sadist as well. You are a sadist. You are enjoying, you are being happy in the time of distress in another person's life. That person is in distress, but you are boasting about yourself. You are a sadist. It's a characteristic of sadist. Sadist என்பது மற்றவனுடைய துயரத்திலே சந்தோஷப்படுவது. Don't be that. மாறுங்க, நல்ல மனுஷனா மாறுங்க, கடவுளுக்கு பயந்து நடங்க. இதை விட கொடிய ஆபத்துகள் வரப்போகுது. இது எச்சரிப்பு. வெளிப்படுத்தல் 15:16 7 வாதைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனாவை விட பன்மடங்கு பயங்கரமான வாதைகள். அதுவும் அல்ல, 7 கடவுளுடைய கோபாக்கினையின் பாத்திரங்கள் ஊற்றப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதிலும் ஜனங்கள் கடவுளை மகிமைப்படுத்துவதை பார்க்கிலும், கடவுளுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் கடவுளை தூஷிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. This will happen after this epidemic finishes. They will mock and defile God's name. If anyone says God healed, they will laugh at you. But at this moment they need the remedy. But after they get the remedy, they will mock God and God's people. This is not a new thing. It has come for ages. இனியும் நடக்கும். ஆனால் நாம் நம்முடைய கடமைகளை செய்வோம். ஜனங்கள் கடவுளை தூஷிக்க கூடாது. தூஷித்தால் ஆபத்து வந்து அழிந்து விடுவார்கள். இப்போதும் கூட இதுக்கு எத்தனையோ பிழையான காரியங்கள் எழுதுவாங்க, நல்லது எழுதுவாங்க, தீமை எழுதுவாங்க. பட் நாங்கள் கடவுள் சொன்னதை செய்ய வேண்டும். ஏன் கடவுள் ஒவ்வொரு ஜனத்தையும் தேசத்தையும் பார்த்து கவலைப்படுகிறார். அன்று எருசலேமிலே மனுஷகுமாரனாய் தெய்வ மனித அவதாரம் எடுத்து வந்த பொழுது அவர் எருசலேம் என்கிற நகரத்தை பார்த்து அழுதார். ஒரு பிள்ளையை கூப்பிடுவதை போல, ஒரு பிள்ளை ஒரு மகனை கூப்பிடுவது போல, எருசலேமே எருசலேமே, கோழிதான் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உன்னை எத்தனை தரமோ நான் கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். என் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், நீ கல்லெறிந்து கொண்டாயே. என் ஊழியக்காரரை அனுப்பினேன், அவர்களை வெட்டி புதைத்தாயே. என் ராஜாக்கள் மூலம் பேசின அவர்களை நீ சிங்காசனத்திலிருந்து தள்ளினாயே. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதை போல நான் உன்னை சேர்க்க எத்தனை தரம் மனதாயிருந்தேன். ஆனால் உனக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. ஒரு ஆபத்து பிரச்சனை வந்தா உங்க கடவுள் எல்லாம் ஒரு தெய்வமா, கொடூரமானவனா அன்று கத்துறீங்க. ஆனா அவர் அன்பா கூப்பிடுறன்னு நீங்க வாரீங்க இல்ல. அவருடைய ஊழியக்காரன் மூலம் அவர் பேசுறேன்னு நீங்க கேட்கறீங்க இல்ல. அவருடைய வேதத்தின் மூலம் அவர் சொல்லும் பொழுது நீ செவி மடுப்பதில்லை. ஆபத்து வந்ததும் நீ தூஷிக்கிறாய். ஆபத்துக்கு மேல் ஆபத்தை உன் தலையின் மேல் போட்டுக் கொள்ளுகிறாய். ஜாக்கிரதை. உன்னை தாழ்த்து கர்த்தரிடம் வா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இன்று பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான நிகழ்வுகள். இன்றைக்கு இவ்வளவு காலம் பெருமையான வேலை என்றால் என்ன நினைப்பார்கள்? ஐடி கம்பெனி பேரு, ஆமா ஐடி ஆபீசர். கல்யாணம் பேசும்போது மை சன் இஸ் a கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னு தான் பெருமை. கம்ப்யூட்டர் இன்ஜினியரால சுகமாக்க முடியுதா?
I am not criticizing or condemning the profession, but I am just telling about humans boasting and the current situation. Oh, a doctor, engineer, or pilot, பெரியவங்க அவங்க. ஆனால் ஒரு விவசாயியோ யாருமே பெருசாக எண்ணுவதில்லை. ஒரு கமத்தொழிலோ தக்காளி விற்கிறவனா, தக்காளி உண்டாக்குறவனா, தக்காளி வித போறவரா, ஒரு கிழங்கு போறவரா யாருமே பொறுப்பாங்க. இன்னைக்கு மளிகை கடைக்காரனா, கல்யாணம் பேசுறேன், மளிகை கடைக்காரனா, குரோசரிக்காரனா, கருவாடி விற்கிறவனா, இன்னைக்கு கியூ எதற்கு அதிகம்? மளிகை கடைக்கு தான். காஸ்கோ, டெஸ்கோ, ஒச்கோ, மஸ்கோ எல்லாவற்றுக்கும் தான் இன்னைக்கு அதிகம். கியூவா நிக்கிறாங்க. இலங்கையில ஆப்பிகோ, கீல்ஸ், காகில்ஸ் இதுக்கு தான் அதிகம். தக்காளி போட்டவன் தான் இன்னைக்கு பெரியவன். சோறு அரிசி உண்டாக்கின கமத்தொழிலாளி தான் இன்னைக்கு பெரியவன். கிழங்கை உற்பத்தி செய்கிறவர்களும் வெள்ளாண்மை செய்கிறவர்களும் மரக்கறி வியாபார தொழில்களை உருவாக்குறவர்களும் விற்கிறவர்கள் தான் இன்னைக்கு பெரியவர்கள் இந்த பயங்கரமான நேரத்தில். அது மட்டுமல்ல, டாய்லெட் பேப்பர் தான் இன்னைக்கு பெருமதி. டாய்லெட் பேப்பர் இன்னும் கொஞ்ச நாள் தங்கத்துக்கு விலைக்கு மேல போகுது. தங்கத்துக்கு டாய்லெட் பேப்பர். முன்பு டாய்லெட் பேப்பரை காலில் போடுறது, கொமோடுக்குள்ள போடுறது. சானிடைசர் என்னத்தை எல்லாம் போட்டு வைக்கிறாங்க சானிடைசர் சொல்லி இந்த காலத்துல. பெனடால் சாதாரண மருந்துகள்ல இருக்கிற ஒரு மருந்து எத்தனை விலைக்கு விற்கிறார்கள். இப்படி வேதத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. தீர்க்கதரிசி சொன்னான், இப்படி நடக்கும், உன் தேசத்திலே வாட்கோதுமை இந்த விலைக்கு விற்கப்படும். பொய் தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். அப்படி நடக்காது, நீ பொய் சொல்லுகிறாய். உண்மையான தீர்க்கதரிசியை அடித்தார்கள். ஏன்? இந்த பொய் தீர்க்கதரிசிகள் ராஜாவிடம் சம்பளம் வாங்குறவர்கள், தலைவர்களிடம். அவர்களுக்கு ஏற்ப தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உண்மை தீர்க்கதரிசி திட்டவட்டமாய் பேசுவான். அதே போல ஒரு நாள் ஒரு யுத்தத்துக்கு போகலாமா என்று 2 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து விட்டார். ஆகாப் என்கிறவனும் ஜோசபாத் என்கிற ராஜாவும் இணைந்து விட்டார்கள். இவர்கள் யூதா இஸ்ரவேல் தேசங்களே ஆண்டவர்கள். ஒரு காலத்திலே வேதத்திலே வாசித்து பாருங்க. இவர்கள் சேர்ந்து தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேட்கிறார்கள், நாங்கள் யுத்தத்துக்கு போகலாமா? அவர்கள் எல்லாரும் சொல்ற, ஓ ராஜா நீங்க போல, ஸ்டேட் இன்விடேஷன். ராஜா கூப்பிட்டு எங்கள்கிட்ட கேட்கிறான், யுத்தத்துக்கு போகலாமா? எஸ் ராஜா, உங்களோட கடவுள் இருக்கிறார். அதனால ஒரு ராஜாவுக்கு சந்தேகம், வேறு யாரு தீர்க்கதரிசி உண்டா? எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்களே. இப்ப சொன்னார்கள், மிகாயா எங்க ஒரு தீர்க்கதரிசிக்கா, ஆனா அவன் வந்தா எப்பொழுதும் தீமையாய் தான் பேசுவான். இப்பொழுது என்னை கூட நீங்கள் தீமையாய் பிரசங்கம் பண்ணுகிறோம் என்றுதான் நினைப்பீர்கள். இல்ல, ஒரு நல்ல வார்த்தை வாயில வராதா? வந்தாலே சாவு, மரணம், பஞ்சம், கொள்ள நோய் பேசிட்டு இருக்கா. வந்த நேரத்தில் இருந்தேன். சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டுமே, அப்பதானே ஜனத்துக்கு விளக்கம் வரும். யுத்தம், அழிவு இதேதான் பேசுற. தண்டனை, ஆபத்து, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். யார் இந்த சத்தியத்தை பேசுவார்கள்? ஒரு மனுஷன் சாதாரண கல்லனாய் இருந்தான், திடீர்னு பார்த்தா பெரிய கல்லனாயி பெரிய கேங்ஸ்டர் ஆயிட்டான். அவன் ஒரு நாள் என்ன சொல்றான் தெரியுமா? என் வளர்ச்சிக்கு காரணம் என் பாஸ்டர் தான் என்று. ஏன் தெரியுமா? அவன் ஒரு நாள் களவெடுத்து விட்டு ஆலயத்துக்கு போய் ஒளிந்திருக்கிறான், பின்னுக்கு துரத்துகிறார்கள் என்று. பாஸ்டர் பிரசங்கிச்சார், கர்த்தர் உன் கை காரியங்களை ஆசீர்வதிப்பார். அவன் பார்த்தா இது நல்லா இருக்கே, களவெடுத்துட்டு வந்தா கடவுள் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் கடவுளுடைய வார்த்தைய தன் சுய லாபத்துக்கு பேசுகிறார். அடைய புது விசுவாசிகள் வந்துட்டு காணிக்க கிடைக்கும் என்று இல்லை, கடவுளுடைய ஏவுதலினால் பிரசங்கம் செய்து, மனுபுத்திரனே உன் தீமைக்கு தண்டனை உண்டு, மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தரிடம் உண்மையா இந்த மனுஷனை வர வைத்தான். அவன் பார்த்தான் கடவுளை ஆசிரியக்கிறார் என்று. அவன் களவெடுக்கிற நேரமெல்லாம் கடவுளை போய் கும்பிடுவான், களவெடுப்பான், பெரிய ஆள் ஆயிட்டான். கடவுள் உதவி செய்யல, அவன் தானே முயற்சியில பெரிய ஆள் ஆயிட்டான். அவன் சாட்சி சொல்றான், நான் கடவுளாலையும் பாஸ்டராலையும் தான் கல்லன் ஆயிட்டேன், பெரிய ஆள். இதுதான் இன்றைக்கு உலகம். இப்படி இருக்கும் பொழுது அருமையானவர்களே, இந்த மிகாயா என்ற தீர்க்கதரிசி சொன்னான், நீ யுத்தத்துக்கு போகாதே, போனால் நீங்கள் சாவீர்கள், நீங்க போங்க. ராஜா சொன்னா, இல்ல நீ உண்மையை சொல்லு, கடவுள் சொன்னதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னா, இவ்வளவு நாளும் நான் சொன்னேன் கடவுள் சொன்னதை, நீங்க என்னை அடிச்சீங்க, குழியில போறீங்க, பிரச்சனை பண்ணீங்க, இந்த யுத்தத்துல நீங்க சாகுவீங்கன்னு சொல்லிட்டார். உடனே பொய் தீர்க்கதரிசியில் சிதேக்கியா என்கிற ஒரு மனிதன் வந்து மிகாயா என்கிற தீர்க்கதரிசியை கன்னத்திலே அறைகிறான். கர்த்தருடைய ஆவி என்னை விட உன்னிடம் எப்படி வந்தது என்று கேட்கிறான். அப்பொழுது மிகாயா என்கிற தீர்க்கதரிசி சொல்றான், பரத்திலே நடப்பதை நான் கண்டேன்,
பொல்லாத பிசாசானவன் பொய்யின் ஆவிகளை உன் தீர்க்கதரிசிகளின் வாயிலை வைத்திருக்கிறான். அவர்கள் பொய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், கடவுள் சொல்றார், நீ போனா ராஜாவை நீ சாகுவ. கெட்ட வார்த்தை தான், ஆனா சரியான வார்த்தை, எச்சரிப்பான வார்த்தை, மனம் திரும்புகிற வார்த்தை. அதன்படியே நடந்தது. யார் உண்மையான தீர்க்கதரிசி? அதில் சிந்தித்து பாருங்கள். உண்மையானவர்களே, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொல்வதை கேளுங்கள். தேவனுடைய வேதம் சொல்வதை கேளுங்கள். வார்த்தையை சத்தியமாய் போதிக்கிற சொல்வதை கேளுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படும். உலக சம்பாத்தியம், படிப்பு, உயர்வு எல்லாம் இன்னைக்கு உதவுமா? எல்லாரும் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் நிக்கலாம், அதெல்லாம் தேவை. Those all are just professions. ஒன்றும் மறித்த பொழுது கொண்டு போக மாட்டோம். பூமியிலே வாழும் பொழுது இரட்சகராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மறித்த பின்பதாக நித்திய ஜீவன் உண்டு. இதுக்கு சிரிப்பீங்க, இதுக்கு என்னடா இருந்ததா? பரலோகமா? பரலோகத்துல வாழ்க்கையா? நித்திய ஜீவனா? உண்டு. நீ கண்டியான்னு கேட்கிறீங்களா? நான் விசுவாச கண்களா காண்கிறேன். I see you from my faithful eyes. இயேசு சுவாமி சொன்னார், நீங்கள் காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், ஆனால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசி. உன் புதர்க்கமான பேச்சையும் உன் பெருமையான வார்த்தைகளையும் விட்டு விலகி ஆண்டவரிடம் தாழ்மைப்படு. நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவாய். நீ மரணத்துக்கு பயப்பட மாட்டாய். மரித்தாலும் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. உன் தெய்வத்திடம், உன் ஆண்டவரிடம். பிறந்து பிறந்து மரிப்பதில்லை, மறுத்து மறுத்து பிறப்பதில்லை. மத நம்பிக்கைகள் அல்ல வேதம். வேதம் என்பது கடவுளுடைய பிரம்மா தெய்வம், அந்த சராசரங்களை படைத்த பிரம்மா ஜோதி, அந்த பரம் ஜோதி, அந்த பிரம்மனுடைய வார்த்தைகள் அடங்கியது. அதன்படி நடக்கும் பொழுது அந்த பிரம்மனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளை நம்பு என்று ஒரு ராஜா, யோசபாத் என்கிற ராஜா சொல்லுகிறான். ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை, கொஞ்சம் இருங்கள், உங்களிடம் பரிசைகள் உண்டு, ஆயுதம் உண்டு, கேடகம் உண்டு, நம்பாதீங்க, கடவுளை நம்புங்கள். அவருடைய தீர்க்கதரிசிகள் சொல்வதை கேளுங்கள். உண்மையான தீர்க்கதரிசி. எல்லா தீர்க்கதரிசியும் இல்ல. பணம் வாங்குறதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசியில பேர் வாங்குறதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, ஒரு புகழை சம்பாதிக்கிறதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, நல்ல நல்ல இடத்தை பெறத்துக்கு தீர்க்கதரிசனம். நம்பாதீங்க. உண்மையாய் தீர்க்கதரிசனம் சொன்னா நம்புங்க. அதை விளங்கிக் கொள்ளுங்க. அதை விளங்குறதுக்கு தான் நற்கனைகளை, நல்ல ஆவிகளை, 9 வரங்களை கடவுள் தருகிறார், ஆவிகளை வியாக்கியானம் பண்ணிக்கொள்ள. ஆகவே அவன் சொல்லுகிறான், இவைகள், இந்த பரிசைகளும் கேடகமும் ஆயுதம் இருந்தாலும் கர்த்தரை நம்புவோம் என்று. தீர்க்கதரிசியை நம்புவோம் என்ற பொழுது சத்துருக்கள், அவர்களுடைய கை அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் மாண்டு போனார்கள். யுத்தம் வெற்றி பெற்றது. ஆசா என்கிற ராஜா 2 நாளாமும் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நாங்கள் கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் எங்கும் சேமத்தை அனுப்பினார். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்றார், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தரை விட்டு விடாதீர்கள். உலகத்தான் இந்த வாதையின் பின்பதாக கடவுளை தூஷிப்பதை போல நீ தூஷிக்காதே. நீ கடவுளுக்கு பயந்து நட, உன் சந்ததி காப்பாற்றப்படும். ஆகவே இந்த வாதைகள் வேதத்தின்படி பார்த்தால், ஒன்று எச்சரிப்பு, ஒன்று தண்டனை, ஒன்று படிப்பு. ஏன்? முன்னறிவிக்கப்பட்டும் இருக்கிறது, இனி நடப்பதும். இப்படியான வாதைகள் முன்கூட்டி நடந்தது. அதற்கு ஆதாரம் உண்டு. அதுக்கு என்ன காரணம் என்றும் வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தர்கள் என்கிற ஜனங்கள் இஸ்ரவேலோடு யுத்தத்துக்கு வந்தார். இஸ்ரவேலரிடம் கர்த்தர் தெய்வம், இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஜெகோவா தெய்வம், இந்த பிரம்ம தெய்வம், மகா ஆளுகை செய்கிற பிரபு கொடுத்த வார்த்தையின் கற்பனை பலகைகள் அந்த பெட்டியிலே வைக்கப்பட்டு இஸ்ரவேலிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தான். சாகித்யம் அல்ல, சரித்திரம், நடந்தது, உண்மை வேதத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கண்ணால காணலாம் அந்த இடங்களை. அப்ப இந்த பெலிஸ்தியர்கள் என்கிறவர்கள் இந்த பெட்டியை போய் களவெடுத்து விட்டார்கள். யுத்தத்திலே எடுத்து ஒழித்து விட்டார்கள். உடனே அவர்களிடம் வாதை வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மூல வியாதி வந்தது. வாதையினால் சாகாதவர்களை மூல வியாதி வந்து ஆட்கொண்டது. 2 பக்கமும் அவர்களை ஆட்கொண்டது. பயந்து பெட்டியை அனுப்பிவிட்டார். ஐயோ, கடவுளுடைய பெட்டி உங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்று. ஊசா என்கிற ஒரு மனிதன்
தைரியமாக இந்த பெட்டி ஊசா என்கிறவன் அந்நிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு அந்நியன் அல்ல, இஸ்ரவேல் ஜனத்தான் தான். ஆனால் அவர்களுக்கே தண்டனை வந்தது. என்ன நடந்தது? இந்த பெட்டியை தொட ஆசாரியனுக்கும் அனுமதி உண்டு, குறிக்கப்பட்டவர்களுக்கு தான் அனுமதி உண்டு. ஆனால் இந்த ஊசா என்கிற மனிதன் இந்த பெட்டி விழப்போவதை நினைத்து கையை வைத்து விட்டான். நல்லதை தான் செய்ய பார்த்தான். உடனே கடவுள் அவனை அடித்துக் கொண்டார். உடனே கடவுள் அவனை அடித்தார், செத்து போயிட்டான். என்ன உனக்கு துணிகரம்? நான் சொன்ன கட்டளையை மீற உனக்கு என்ன துணிகரம் என்று கடவுள் கேட்கிறாய். நான் சொன்ன கட்டளை மீற உனக்கு என்ன துணிகரம் என்று கடவுள் கேட்டார். நீ நன்மை செய்ய எனக்கு தேவையில்லை, நான் சொன்னதின்படி செய், அதுதான் அவருக்கு தேவை. பின்பதாக இந்த கற்பனை பட்டியல மற்ற இவ்வளவு வாதைகள் வந்து பாருங்க. இந்த பிழையாக கையாண்டனால இந்த அதை மாட்டின் ஒரு வண்டியின் மேல் வைத்து அனுப்பிவிட்டார்கள். அவைகள் போய் பெட்சிமேஸ் என்கிற இடத்திலே, இன்னைக்கு பெட்சிமேஸ் இருக்கிறது, போய் பார்க்கலாம் இஸ்ரவேல்ல, அந்த இடத்திலே போய் நின்று விட்டது. அந்த ஜனங்கள் துணிகரமாய் தொடவில்லை, ஆனால் எட்டி பார்த்தார்கள். பெட்சிமேஸ் ஜனங்கள் பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்தார்கள். 57,000 பேர் அன்றே மரித்து போனார்கள். Nearly 57,000 people died on the same day. என்ன கொடும் பாவம் செய்தார்களா? இல்ல, துணிகரம். என்ன கடவுள் சொல்றது? நான் என்ன செய்யறது? அவர் என்ன சொல்றது? அவர் சொன்னா நான் செய்யணுமா? நீ ஊழியக்காரன் சொன்னா நான் செய்யணுமா? துணிகரம். இந்த பெருமையான பேச்சொன்றும் நியாய தீர்ப்பு நாளில நிக்காது. ஆகவே பேசாதீங்க, துணிகரமா பேசாதீங்க. கடவுளுக்கு விரோதமா, கடவுளோட வார்த்தைக்கு விரோதமா. ஆபத்து வந்தா வாரி கொண்டு போய்விடும். அது மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையை பார்த்து துணிகரமாய் செய்ததுக்கு இவ்வளவு தண்டனை மட்டுமல்ல, என்னை ஆராதிக்க விடு என்று பார்வோன் ராஜா பேரோவிடம் போய் சொல்லி, எகிப்திய ஆண்டவர்கள் பேரோக்கள் என்று மோசே என்ற தீர்க்கதரிசியை கடவுள் அனுப்பினார். அவன் விட மாட்டேன் என்றான். அதற்கு 10 விதமான வாதைகள் அவனுடைய நாட்டுக்குள்ளே வந்தது. அதிலும் அவன் மனம் திரும்பவில்லை. ஒவ்வொன்றிலும் அவனுடைய இருதயம் கடினப்படுது. அப்படிதான் இன்றைக்கு கடினப்படுகிறது. வாதை வந்தால் ஐயோ பயந்து கடவுளே என்று தேடுகிற ஒரு கூட்டம் தான் இந்த வீடியோக்களிலே வருகிறது. வீதி வீதியாக போட்டிருக்கும் சில இடங்களில் எல்லாம் கும்பிடுகிறார்கள், பிரேசில கெஞ்சி அழுகிறார்கள். ஸ்பெயின்ல இன்னைக்குதான் அழுகிறாங்க. அன்னைக்கு போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம் உலகத்திலே பெரிய LGBT சமலிங்க பாவ பரேட் ஊர்வலம் நடத்தினார்கள். உலகத்திலே பெரியது. 10 லட்சம் ஜனங்கள் வந்தார்கள். இன்றைக்கு விழுந்தாளே, ஐயோ எங்களை மன்னிங்க கடவுளே. இன்று காலையிலே பார்த்தேன், கிங்ஸ் கிராஸ் என்று இங்கிலாந்து ஒரு நகரம் இருக்கிறது லண்டனிலே. அதிலே ஜனங்கள் முழங்காலிலே இருந்து அழுகிறார்கள், கத்துகிறார்கள், ஐயா ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களை தேசத்தை காப்பாற்றுங்க. ஊழியக்காரர்கள் லைவ்ல எல்லாம் காட்டுறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் லைவ் இல்லாம எத்தனையோ பேர் அழுது ஜெபிக்கிறாங்க. கடவுள் மனமிறங்குவார். ஆனாலும் ஒரு கூட்டம் உண்டு துணிகரமாய் பேச, எதிர்க்க. உங்களா நீங்களும் கூட கடவுளும். எங்களுக்கு தெரியல, அப்படி வர நாங்க மனுஷர்கள். எங்களோட டெக்னாலஜி இருக்கு, எங்களோட ஆயுதம் இருக்கு, எங்களோட படிப்பு இருக்கு. இந்த படிப்பெல்லாம் மண். இந்த மண்ணோட போறேன்னு அதுவும் போயிடும். பிரயோஜனம் இல்லை ஒன்றும். வாழ்ற நேரம் சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவி செய்யும், அவ்வளவுதான். ஒரு சின்ன சின்ன உதவி, ஒரு பதவியை பெறறதுக்கு உதவி செய்யும். அந்த பதவி பரலோகம் கொண்டு போகாது, மரிச்ச பிறகு உதவி செய்யாது. இருக்கிற நேரம் தான் மனுஷன் அன்பு, உறவு, மரியாதை, கௌரவம். செத்த பிறகு 2 நாள் அழுவாங்க, 2 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், அதோட அவங்க மறந்துடுவாங்க. ஆகவே இருக்கும் பொழுது அந்த பெரிய படைத்த பிரம்ம ஜோதியாகிய தெய்வத்தை தேடுங்கள். தனக புத்திரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்து ஒரு மனுஷனும் கெட்டு போகாதபடி ரட்சிக்கப்படும்படி இயேசு சுவாமியை தந்தார். ஆகவே இந்த பார்வோன்கள் சொன்னார்கள், நாங்கள் விட முடியாது. முதல் சன்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய முதல் பிள்ளைகளாம் செத்து சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், ரத்தத்தை பூசுங்க. யார் யார் என்ன நம்புறாங்களோ அவங்களோட வீட்டுல வாசல்ல இந்த ரத்தம் பூசி வைங்க. அவர்கள் கடாக்களை அடித்து ரத்தம் பூசி இருந்தாங்க. வாதை வந்தது. நான் முன்பதாக உங்களுக்கு ஹீட் வேவ் வரும் என்று சொன்ன பொழுது அதையே நீங்க சிரித்து இப்ப மீம்ஸாகவோ ஏதாவது செய்திருப்பீர்கள், செய்வீர்கள், செய்ய போவீர்கள். இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டா இவன் இதெல்லாம் சொல்றாங்களா? அன்றைக்கு வாதை அப்படிதான் வந்தது. இறங்கி எய்த்துக்குள்ளே வரும்பொழுது எந்த இடத்திலே ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த இடத்தை விட்டு அது கடந்து சென்றது. ரத்தம் பூசப்படாத ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலைச்செண்களும்
முதல் பிள்ளைகளும் செத்து போனார்கள். முரட்டாட்டம் பண்ணுவது பெரியதல்ல, எதிர்த்து கிரிட்டிக்ஸ் பேசுவது பெருசல்ல. நியாய தீர்ப்புக்கு பயந்து நடவுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் உங்கள் வீடுகளிலே பூசப்படும் பொழுது வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாமல் போய்விடும். அதற்காக தான் அந்த தெய்வம் ரத்தம் சிந்தினார். உங்களையும் தெய்வத்தையும் எங்களையும் ஒன்றாய் இணைப்பதற்காக மனப்புத்திரனாய் வந்து தன் ஜீவனை கொடுத்தார். ரத்தத்திலே உயிர் உண்டு, ரத்தத்திலே உயிர் உண்டு. இந்த பூகானிலே பாருங்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தி இந்த மிருகங்களை எல்லாம் கொள்றார். ஜப்பானியர்கள், சீனர்கள், கொரியர்கள், இந்தோனேசியர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த வீடியோக்கள் எவ்வளவு வருகிறது. நாயை கொண்டு வந்து தலையில அடித்து சாகிறதுக்கு முன்பதாக அதை வேதனைப்படுத்தி கொள்ளுகிறார், அதை நெருப்பிலே போடுகிறார்கள். ஹீட் கேஸை வைத்து உயிரோடே எரிக்கிறார்கள். அது கத்தி குளறி சாகிறது. கொதிக்கிற எண்ணெய் தண்ணியிலே நெருப்பு நாயை கொண்டு, மிருகங்களை கொண்டு, ஆக்டோபஸை கொண்டு, வண்டிகளை கொண்டு வந்து, பூனைகளை கொண்டு வந்து போட்டு எரிக்கிறாங்க. துடிக்கிறது எல்லாம். இன்னைக்கு பிள்ளையா வீட்டுல சாகுற நேரமாவது கொஞ்சம் அறிவு வராதா? அப்படி அந்த நாய்க்கும் உயிர் இருந்துச்சே. நமக்கு உயிர் மட்டுமல்ல, எங்களுக்கு ஆத்மா இருக்கு. ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகும். உயிர் எல்லாருக்கும் தான் இருக்கு. அந்த மிருகத்துக்கு உயிர் இருந்ததே, அந்த உயிரை நீ தொந்தரவுப்படுத்தி அல்லவா கொண்டாய். சில பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? என் தாயார் ஒரு கதை சொல்லுவார் அடிக்கடி. ஒரு மாடு வளர்த்த மனிதன் ஒரு நாள் அந்த மாட்டை காணவில்லை என்று தேடி போனால் அந்த மாட்டை உயிரோடே உரித்து ஒரு மனிதன் வைத்திருக்கிறான். ஏன் தன் வயலுக்குள்ளே வந்து விட்டது என்று அந்த வீட்டுக்காரன் அந்த மாட்டை பிடித்து கொடுமைப்படுத்தி அந்த மாட்டினுடைய தோலை உரித்து கதற சாக மட்டும் வைத்து அவன் கெஞ்ச அவன் கொடுக்கவே இல்லை. அது கத்தி 2-3 நாட்கள் இருந்து செத்து போயிற்று. அந்த மனிதனுக்கு பிள்ளை கிடைத்தது சில காலம் கழித்து. பிள்ளை என்ன இவ்வளவு அகோரமா இருக்கு பார்த்தால் அந்த பிள்ளையுடைய முகம் மாட்டை போல இருக்கிறது. குழந்தை என்ன பாவம் செய்தது? சாபம் தொடர்ந்து பிடிக்கும். ஜாக்கிரதை. அதுவும் ஒரு உயிர் தானே. வேதம் சொல்லுகிறது ரத்தத்திலே உயிர் உண்டு. நீ உண்ணும் பொழுது அந்த ரத்தத்தை எடுத்து விட்டு உண்ணு. நீ உண்ணலாம், ஆனா அந்த ரத்தத்தை எடு. உயிரோடு அதை எரிக்கிற நேரம், அதை கிடாரத்துல போடுற நேரம் நீ உயிரையும் சேர்த்தல்லவா புடுங்கி எடுக்கிறாய். அந்த ரத்தத்தையும் அல்லவா நீ உண்ணுகிறாய். ஒரு பெண் வீடியோக்கு என்று சொல்லி உயிரான எல்லாவற்றையும் வாயில கடிச்சு சாப்பிடுது. ஒரு குரங்குடைய தலையை உயிரோட துறந்து அந்த குரங்கு கத்துகிறது. வெட்டி ஒரு 5-6 பேர் வந்து சாப்பிடுறாங்க மூளைய. இன்று காலையிலே பார்த்தேன். இன்றைக்கு 25ஆம் தேதி மார்ச் மாதம் ஒரு 2 வயது குழந்தையை இல்லத்திலே ஒருவன் வைத்துக் கொண்டு அவளுக்கு மேலே படுத்த ஒரு 70 வயது கிழவன் அந்த பிள்ளையோடு உடலுறவு செய்வதை ஒரு வீடியோ எடுத்து பின்பு அவனை சாத்தி அடிக்கிறார்கள். ஒரு மனிதாபிமானம் இல்லையா? ஒரு குழந்தை, ஒரு பிஞ்சு குழந்தை அல்லவா? ஒரு நம்பிதானே ஒரு மூத்தவன் என்று பக்கத்திலே கொடுக்கிறார்கள். அப்படி செய்யலாமா ஒரு குழந்தைக்கு? இது பாவத்தின் கொடூரம் அல்லவா? பாவத்தின் உச்சக்கட்டம் அல்லவா இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அதுபோல படுத்திருக்கிறது. ஆடையெல்லாம் கழட்டி இருக்கிறார். இவனும் ஆடையை கழட்டி இருக்கிறான். ஒரு மனசாட்சி என்று ஒன்று இல்லையா இன்றைக்கு மனுஷனுக்கு? பாவத்துக்கு பயம் இல்லை. ஏன்? கடவுள் இல்லை. கடவுளுடைய வேதத்தை நம்புவதில்லை, வேதத்தை கேட்பதில்லை. ஆகவே நான் எதுவும் செய்யலாம் என்கிற ஒரு துணிகரம். மனுஷனை உரிக்கிறார்கள் உடம்போடு. மத வெறியர்கள் மதத்தை வைத்துக் கொண்டு அட்டிக்கிறார்கள். தலையிலே கை காலை உடைக்கிறார்கள், கத்தியாலை வெட்டுகிறார்கள், கழுத்தை வெட்டுகிறார்கள். மத வைராக்கியம். கடவுள் என்ன ரத்தம் குடிக்கிறவரா? உன் மத வைராக்கியத்தை கேட்டாரா? ரத்தம் குடிக்கிற கடவுளா? பொய்தானே. மத வைராக்கியமே ஒன்றி உண்மை இல்லையே. அதுல லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ரத்தத்திலே உயிர் உண்டு. இன்னைக்கு ஈகோ, மானஸ்தன்மை என்கிற நிலையிலே நான் நாட்டு ஜனாதிபதி, நான் நாட்டு பிரதமர், நான் நாட்டு ராஜா, போ அந்த 50,000 பேரை கொன்று பொம்மடிக்கிறார்கள், ரத்தம் சிந்துகிறார்கள். அஹிம்சையான ராணுவத்தினரை அனுப்ப அவங்களும் பிள்ளைகள் தானே.
நீ ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் கொடுப்ப, அவன் போய் சாகுறானே. என்ன ஒரு ஈகோ. நீயும் கைக்க மாட்டேன், எதிராளியும் கைக்க மாட்டீங்க. மற்றவனும் உங்க அதிகாரத்தை பார்த்து அனுப்பி கொள்றான். அவனும் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை தானே, அவனும் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தானே, அவனும் ஒரு வீட்டுல சகோதரன் தானே, அவனும் ஒரு மனைவிக்கு கணவன் தானே, அவளும் ஒரு கணவனுக்கு மனைவி தானே. உன் வார்த்தையால கொள்றிய ரத்தம் சிந்தி. பயம் இல்ல, கடவுள் பயம் இல்ல. கடவுள் பயம் இருந்தா ரத்தம் சிந்த மாட்டாங்க. மதமாட்ட தடை சட்டங்கள் இந்த வேதம் போதிக்க கூடாது. வேதம் சொல்லுது, பிதாகுமாரன் பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் கொடுத்து என்ன சீஷரா அங்கே என்ன பல்வதுன்னு அடுக்க போறோம். அவங்கள நீ பேசக்கூடாது. மதமாட்ட தடை சட்டங்கள், துணிகரம், அதிகாரம் கையில வந்தது. நீ பேசாத. என்ற ரூலுக்கு கீழே இரு. அநீதி. ஜனத்தை நீதியாக நடத்ததான் தலைவர்கள் உருவாக வேண்டும். அதிகாரம் காட்டல்ல, ஆணவம் காட்டல்ல. மதமான தடை சட்டங்கள் வரும்போது சத்தியம் முடக்கப்படும். சத்தியம் முடக்கப்பட்ட சட்டத்துக்கு எதிர்ப்பல்ல. நாங்கள் சட்டத்துக்குள்ளாக இருக்கிற கூற்றுகள் என்ன? சுவிசேஷம் பேசுறா, கோர்ட் பர்மிஷன் இருக்கிறோம், போலீஸ் பர்மிஷன். என்னது பர்மிஷன்? As an individual citizen of a country, he has the right to preach. And according to the law of God, we have the right to preach. But if anti-conversion law comes, it will suppress our right, our religious right, our belief. We are not against to the constitution or to the law, but we are against to the clause which are in it. Baptism கொடுக்க முடியாதா? போய் கோர்ட் ஆர்டர் இருக்கு. கோர்ட்காரன் பரலோகத்துக்கு கொண்டு போறான், கடவுள் தானே கொண்டு போறான். இது ஒடுக்குமுறை. இதெல்லாம் வந்தா கடவுள் தேசத்தை தண்டிப்பான். මේවන දේවල් දේශය තුල ආව දෙවියන් වහන්සේ දඬුවම් කරයි. ආගම් පනත කියලා මගේ ආගම් විතරයි තියෙන්න ඕනේ, අනිත් ආගම් ඕනේ. අනිත් අයට මේවන පාලනය දෙවියන් වහන්සේ දඬුවම් කරයි. දේශවල පවුලව දඬුවම් කරයි. ප්‍රවේශමේ සිටින්න. ඔබගේ බලය తాවකාලිකයි. ඒ බලය අයුක්තිව පාවිච්චි නොකර ජනතාවට යුක්තිය කරනටයි දේශපාලකයෝ නායකයෝ සිටින්න යුතුයි. නැත්නම් දෙවියන් වහන්සේගේ හස්තය බරව දේශයේ මත ආවොත් දේශයට විනාශය ඇති වෙයි. නැත්නම් දෙවියන් වහන්සේ තමන්ගේ කාරුණික මූණ දේශෙන් හැරවුවොත් විනාශය ඇති වෙයි. பிரவேசம் பண்ண இந்த பாவங்களை விட சாத்தானை நமஸ்காரம் முந்தியெல்லாம் சேட்டானிக் நமஸ்காரம், பிசாச கும்புறது, லுசிபரை கும்புறன்னு அண்டர் கிரவுண்ட் கள்ளமா ஒளிஞ்சி அபாண்டன் இடங்கள்ல இருப்பாங்க. இன்றைக்கு பிரத்யட்சமா செய்யறாங்க. இதோ நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம். இந்த கிட்டடியில ஒரு பரேட் நடந்த எல்ஜிபிடி லெஸ்பியன்ஸ் கேஸ் பரேட் உண்டு. அதிலே ஆண்டவராய் இயேசுவை போல சித்தரித்த ஒரு மனுஷனை பிசாசானவங்களுக்கு கொண்டு போறாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. எங்க நடந்தது? ஸ்பெயின். நேற்று என்ன நடந்தது? நேற்று மட்டும் 300 பேர் மறைத்து போனாங்க. அந்த எல்ஜிபிடியில பாருங்க, இயேசு போல ஒரு பெண்ணை நிர்வாணமா வச்சு சிலுவையில அரைஞ்சி மேல போட்டுருக்காங்க நிர்வாண உடையோட. இந்த போட்டோல பாருங்க. இங்க இட்டாலி என்ன நடந்தது? 6000 பேர் மறித்து போனாங்க. இந்த மாசம் மட்டும் 3000க்கு மேல மறிச்சிட்டாங்க. இன்னைக்கு பதில் சொல்லலாமா? களியாட்டும் ஒரு சின்ன சந்தோஷம் சொல்லி கடவுளை கோபப்படுத்துகிறார்கள் அல்லவா? இந்த வீடியோக்குள்ள இருப்பாங்க. ஆண்கள் முத்தமிட்டு கொண்டு, பெண்கள் முத்தமிட்டு கொண்டு, எல்லா ஒவ்வொரு நாடுகள்ல, நெதர்லாண்ட்ஸ்ல, பாரிஸ்ல, அமெரிக்கால, எல்லா கனடால பாருங்க எல்ஜிபிடி பரேட் நடக்குது. பெண்ணும் ஆணும் ரோட்டா விபச்சாரம் செஞ்சு போறாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ பிரதம மந்திரி தன் மனைவியோட பிள்ளைகளோட அவங்களுக்கு சமானமா போறாரு. மனித உரிமைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். நீ மனித உரிமைக்கு இடம் கொடுக்கிற, ஆனா கடவுளோட கோபத்துக்கு இடம் கொடுக்கிறியே. நீயோட மனைவி வருத்தம் சொல்லி எவ்வளவு வேதனை, எத்தனை பேர் அவங்களுக்கு பிரார்த்தனை செய்யறாங்க. இப்ப நீ கடவுளுக்கு பயப்படுற இல்லையே. சிந்தித்து பார். எல்லாருக்கும் ஒரு சட்டம். நியூ பீச்சஸ், நாங்கள் மேனி எங்களுக்கு தேவை. டாப்லெஸ், நாங்க உடுப்பில்லாம நிப்போம். நியூ பீச்சஸ் போனா அப்பா அம்மா பிள்ளை எல்லாம் நிர்வாணமா நிக்குது. ஸ்பெயின், இட்டாலி, போர்ச்சுகல், எல்லா நாடுகள், யூரோப் நாடுகளை பாருங்க. ஏன் இந்தியாக்கள்ல பரவுது, இந்தோனேஷியாக்களை பரவுது, பேங்காக்ல பரவுது, எல்லா இடத்துலயும் வருது. விபச்சாரம் வீதிக்கு வீதி. மிருகங்களோடு புணர்கிறார்கள். மிருகத்தோட கடவுள் சொல்றார், மிருகத்தோட புணர்றார், மறிக்க வேண்டாம். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்று கணவன் மனைவி என்கிற பந்தம் தான் திருமணம். மற்றதெல்லாம் விபச்சாரத்துக்குரியது. விபச்சாரம் பாவம் என்று கடவுள் சொல்லுகிறார். இதெல்லாம் செஞ்சிட்டு தண்டனை வந்தது. அவங்களோட கடவுள் பொல்லாதவரா? அவங்களோட கடவுள் அப்படி கொடூரமானவரா? அதுக்கு மட்டும் எங்கட கடவுள் அவர் உனக்கு இதை செய்யாதண்டா எங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும், எங்களுக்கு தெரியும் எப்படி வாழணும். எங்களுக்கு கடவுள் தேவையில்லை. எனக்கு ரோட்டுக்கு போகணுமா? ஜிபிஎஸ் இருக்கு.
எனக்கு காசு வேணுமா, இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. எனக்கு வீடு வேணுமா, ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு. எனக்கு டிவி பார்க்கணுமா, இன்டர்நெட் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு. எனக்கு கடவுள் தேவையில்லை. என் சமுதாயம் அப்படிதான். கடவுள் பயமும் இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை, கடவுளை தேடுவான் இல்லை. ஆராதனை அன்றைக்குதான் மார்க்கெட் போகணும், அன்றைக்குதான் ஊர் சுத்தணும், அன்றைக்குதான் மற்ற வேலை செய்யணும். ஆனா ஆபத்து வந்தது கடவுளை குறை சொல்லணும். மனம் திரும்பு, கடவுளிடம் வா சகோதரா. இந்த வருட ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த வருடத்திலே அநேக அழிவுகள் ஆபத்துகள் உண்டு என்று. ஜனவரி 28 ஜமைக்காவிலே பூமி அதிர்ச்சி, பிப்ரவரி துருக்கியிலே பூமி அதிர்ச்சி, பிப்ரவரி 23 வெள்ளப்பெருக்கு, பிரேசில் வெள்ளப்பெருக்கு, நிர்வாணமாய் ஆடினாங்க. அந்தந்த கூட்டம் சொன்னாங்க, கிறிஸ்துவ கே என்று சொல்லி ஒரு ஆண் புணர்ச்சிக்காரன் என்று படம் எடுத்தாங்க. வெள்ளப்பெருக்கு அழிந்தது. குரோேஷியா 3 நாட்களுக்கு முன்பதாக குரோேஷியால பூமி அதிர்ச்சி, ஜனங்கள் ரோட்ல கிடக்குறாங்க. வெள்ளப்பெருக்கு எல்லா இடத்திலும், ஜகார்டா பிளட் எல்லா இடத்திலும் நடக்கிறது. ஆயிரமான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. புயல், ஸ்டார்ம் டேவிஸ் என்கிற புயல், ஸ்டார்ம் குளோரியா என்கிற புயல், அந்த அடிக்கிற ஹரிகேன், டொர்னேடோஸ் தேசங்களை தாக்குறது. பாவம் வரும் பொழுது அரச தலைவர்களும் இடம் கொடுக்கும் பொழுது பாவங்களுக்கு அழிவு வரும். 2 சாமுவேல் 24 எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜா ஒரு சின்ன பிழை செய்தார். தேசத்தின் ஜனங்களை கணக்கு பார்த்தா. கடவுள் சொன்னார், இல்ல நான் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். இவன் ஒரு நாள் நினைத்தா கணக்கு பார்க்கிறான். இதனாலே ஒரு வாதை வந்தது தேசத்துக்குள்ள. அன்றைக்கு காலையிலிருந்து மாலைக்குள்ளே 70,000 பேரை சங்காரிக்கிற தூதன் வந்தார். வாதை வந்தது. ஒரு உண்மையான நல்ல ஒரு ஊழியக்காரன் ஒரு நேரம் பிள்ளை விட்டேன். ஒரு ராஜா எல்லாம் நல்லது செஞ்சா 1-2 பிள்ளை விட்டான். அந்த ஒரு பிள்ளைக்கே இவ்வளவு ஆபத்து. சில நாட்டு தலைவர்கள் பிழை விடும் பொழுது, ஒரு குடியை சார்ந்த ஒரு ப்ரொவின்ஸ், ஒரு ஸ்டேட் பிழை விடும் பொழுது, அதுக்குரிய மெம்பர்ஸ் பிழை விடும் பொழுது ஆபத்துகள் அந்த இடங்களை ஆண்டு கொள்ளும். ஒரு ஆகான் என்கிறவன் ஒரு திருட்டை செய்து விட்டான். முழு யோசுவாவோடு இருந்த ஜனங்களும் தோற்று விட்டார்கள் யுத்தத்திலே. ஏன்? கடவுள் சொன்னார் எடுக்காது என்று எடுத்துட்டான். பாவம் வந்தது, அழிந்தார்கள், தோல்வியுற்றார்கள். யோசுவாவா பிழை செய்தான்? இல்லை. எத்தனையோ லட்ச ஜனத்திலே ஒரு மனுஷன். ஆகவே ஆபத்து நெருங்கி வருவதனால் தூஷிக்கிறவன் தூஷிக்கட்டும், எதிர்க்கிறவன் எதிர்க்கட்டும், விமர்சிக்கிறவன் விமர்சிக்கட்டும். தேவனுக்கு பயப்படுகிறவர்களே, தேவனை தேடுகிறவர்களே, என்னாகமம் 18 சொல்வது போல மோசே ஆரோனை போல நில்லுங்கள். அன்றைக்கு மோசே ஆரோனுக்கு விரோதமாய், தேவனுடைய மனுஷர்கள் அவர்களுக்கு விரோதமாய் பேசினதற்கே கடவுள் கோபம் கொண்டு கோராகு அபியா என்கிற புத்திரர்களையும் சிலரையும் பூமிக்குள்ளே விழுங்கச் செய்தார். ஒரு earthquake போல வந்து விழுங்க செய்தார். படைத்த தெய்வத்துக்கு எதுவும் செய்ய வல்லவர். அதன் பின்பதாகவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்பட்டு மோசைக்கு விரோதமாய் பாவம் பேசினார்கள். கடவுளுக்கு அல்ல, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசின பொழுதே கடவுளுடைய வாதை ஜனங்களுக்குள்ளே வந்தது. அப்பொழுது மோசே சொன்னான், ஆரோனே சகோதரனுக்கு சொல்றான், தூப கலசத்தை கொண்டு சென்று கடவுளுக்கு தூபம் காட்டி அவருடைய கோபத்தை தீர்க்க மோசே கெஞ்சுகிறான் கடவுளிடம். ஆண்டவனே, எங்களுக்காக இந்த ஜனங்களை நீர் அரோசிப்பீரோ, இந்த ஜனங்களை கொண்டு விடுவீரோ, அவர்களை மன்னியும், அவர்கள் பேசினது தவறு, ஆனால் மன்னியும். ஜனங்களுக்காக மண்டாடுங்க. பேசுகிறவன் பேசிக்கட்டும், தூஷிக்கிறவன் தூஷிக்கட்டும், என்னவன் சொல்லட்டும். நீங்கள் தேவனுடைய பயந்த பிள்ளைகளாய் தேவனுடைய வேலையை செய்யுங்கள். அப்பொழுது வாதை நின்றது. இந்த கொரோனா வைரஸ் ஒரு படிப்பு, ஒரு எச்சரிப்பு, ஒரு தண்டனைக்கு அடையாளம். முன்பு நடந்தவைகள் இதற்கு காரணமாயிருந்தது. இப்பொழுதும் நாம் செய்கிறது இனி எதிர்காலத்துக்கு காரணமாயிருக்கு. ஆகவே கடவுள் இதை அமைதல் செய்வார். ஆனால் ஜனங்கள் தூஷிப்பார்கள். ஒரு heat wave will be coming upon the nations and will cure, but science will say that we did, we cured, we gave the remedy. World will say we did it. அதுதான் சயின்டாலஜி. சயின்ஸ் தான் கடவுள்னு சொல்லி கும்பிடுறாங்க. வேறு மதமெல்லாம் இருந்து இப்ப சயின்ஸே கடவுளாகிட்டாங்க. தங்கள் சுய பலத்தையும் தங்கள் சுய நம்பிக்கையை நம்புவார்கள். உலகம் கடவுளை விட்டு விடுவார்கள். ஆனால் நீங்களோ இம்மட்டும் ஜனங்களுக்காக பரிந்து பேசியது போல கடவுளிடம் கெஞ்சுங்கள். மற்ற ஜனங்கள் காக்கப்படட்டும்,
இந்த வைரஸினால் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் நடக்க போகிறவைகளையும் கேட்டீர்கள். இது ஒரு முன்னுதாரணம். People will be restricted and they will be under control. இந்த முறையிலே இந்த வார்த்தை நிறைவேறும். இந்த ஆபத்து கொரோனா வைரஸ் வரும் பொழுதே இந்த சட்டத்தை கொண்டு வந்து எத்தனையோ காலம் உலகம் எதிர்பார்த்திருந்தது, எப்படி நாம் எல்லாவற்றையும் சட்டத்துக்குள்ளே கொண்டு வருவது என்று. இந்த வைரஸ் அவர்களுக்கு சாத்தியமாயிற்று. உடனே ஒரே லாக்டவுன். இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, எல்லாம், கனடா, லண்டன் எல்லாமே லாக்டவுன். இத்தாலி, பிரான்ஸ், யூரோப் எல்லாம் லாக்டவுன். ஒரே சட்டம். இத்தனை நாள் அவங்க காத்திருந்தது கிடைச்சிட்டு. இதே போல சட்டங்கள் எதிர்காலத்தில் வரும். குளோபல் ஆர்டர்ஸ், ஒன் வேர்ல்ட் ஆர்டர் வரும் பொழுது அந்த கிறிஸ்து என்கிறவன் ஆட்சி செய்ய வருவான். கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். அவனை நம்பாதீர்கள். அவனுடைய இலக்கம் 666. அது இன்றைக்கு உலகம் எல்லாம் பரவி வருகிறது, பிரத்யட்சமாய் வருகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்றது, ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அதன்படி கணக்கு பாருங்கள் எங்கெங்கு வந்திருக்கிறது என்று எல்லா பார்கோட்ஸ்ல இருந்து எல்லா இடமும் பரவிட்டு, கடைசியாக பயோமெட்ரிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம் ஓ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன் டிவைஸ். இதன் மூலம் உங்களுடைய டிராவல்ஸ், ஓவர்சீஸ் அண்ட் இன்லேண்ட் டிராவல்ஸ், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாம் அவர்களிடம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரப்படும். They can censor or they can monitor or they can observe from anywhere. That's why these eyes are all over, the cameras all over. இதெல்லாம் எழுதப்பட்டதை தான் சொல்லுகிறோம். பேசும் சிலையை உருவாக்கினார்களாம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் has become a knowledgeful statue. ஸ்டாச்சு என்றால் என்ன? மனுஷன் உருவாக்கினது. இன்னைக்கு அது மனுஷனை விட வேகமாய் செயல்படுகிறது, சிந்திக்கிறது, ஸ்டோர் பண்ணுகிறது, முடிவெடுத்து சொல்லுகிறது. பாட்டை பாடினா கம்ப்யூட்டர் பாடுது, ஸ்பீக்கர் பாடுது. நான் எங்க நிக்கிறேன்னு கேட்டா அது சொல்லுது. நான் எங்க போகணும்னு கேட்டா எவ்வளவு நேரத்துல போகணும்னு சொன்னா ஜிபிஎஸ் சொல்லுது. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகி மனுஷனை விட பெரிய ஆளாய் மாறிக்கொண்டு வருகிறது. அது ஆளுகை செய்கிற வேதத்திலே 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தலை வாசித்து பாருங்கள். பேசும் சிலையை உருவாக்கினார்கள். That is the most advanced and technological invention man could do, and that will rule the world. So அதற்கு இந்த ஸ்கேன் முறைகள் எல்லாம் பாவிக்கப்படுகிறது. So this virus, this pandemic, the தொற்று நோய், this corona pandemic is a teaching, a warning, and also kind of a punishment. Please repent, come closer to God, be with Him, love Him, receive Jesus as your Savior, and please be entitled to the heavenly kingdom after your mortal death. Jesus is alive and He's going to come back soon. Be ready. God bless you.